12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. ஆனால் நாங்கள் கற்றுக் கொடுக்குற தியானம் இது நானே டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம். சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். எவ்வளோ பேருக்கு நான் அவங்களுக்கு அறிமுகம் ஆகியிருக்கேன்னு தெரியல. ஏற்கனவே ஐயாவுக்கு நிச்சயமாக அறிமுகம் ஆகலை. தமிழர் வேளாண்மையை பற்றி ஐயா பேசுவார், அதை பற்றி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயாவுக்கு என்னுடைய நன்றி. எல்லோரும் என்னுடைய பேச்சை கேட்க வந்திருக்கீங்க, அதுக்காக அப்படித்தான் நிச்சயமாக. ஆனால் இது இருந்தாலும் என்னை பார்க்குறதுக்காக வெகு தொலைவிலேருந்து வந்திருக்காங்க. எனக்காகவே வந்திருக்கேன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. ஆன்மீகம் தொடர்பாக நீங்கள் பல குழப்பங்கள் இருந்தீங்க. என்ன பண்ணுறது, சிந்தனைகளை எப்படி வகைப்படுத்துறது, மனசு போகிற போக்கில் இருக்கிறதெல்லாம் எப்படி அடக்கிறது, வகைப்படுத்துறது, ஒழுங்குபடுத்துறது, ஒரு புரிதல் இல்லை. அல்லது ஓரளவு நம்ம வாழ்க்கையில் நிறைவு பெற்ற பிறகு கூட அடுத்தது என்னன்னு தோணும்போது அடுத்தது கடவுள், ஆன்மீகம், அப்படி இந்த மாதிரி அடுத்தது என்ன, வாழ்க்கையினுடைய நம்முடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு வரும்போது இதுதான் இந்த ஆன்மீகம் பக்கம் போகிறோம். பசியோடு இருக்கிறவன் ஆன்மீகம் பக்கம் போக மாட்டான், அவனுக்கு தேவை உணவு தான். இப்படி ரெண்டு விதமாக மனித வாழ்வியல் பிரியுது. இந்த இடத்துல ஆன்மீகத்துக்கிட்ட நான் இப்போ வரல, அது அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது அப்புறம் வேணுங்கன்னா தேவை ஏற்பட்டால் நம்ம ஒரு நாளைக்கு பார்க்கலாம். நம்ம இப்போது வெளி உலகத்துக்கு வருவோம். ஆன்மீகத்தை தேடுறவனுக்கு முதல்ல சிந்தனை, எண்ணங்கள், இந்த வகையில் போகிறது ஆன்மீகம். தேடலில் ரெண்டு இருக்குது, ஒன்று அகத்தேடல், இன்னொன்று புறத்தேடல். இந்த ரெண்டும் சந்திக்கிற இடம் வயிறு. வயிறு நிறைவடைஞ்ச பிறகு தான் அடுத்தது சிந்தனைகளே வரும். வயிறு நிறைவடையாத வரைக்கும் நீங்கள் உணவு தேடல் தான். அங்கே தான் விலங்குகள் ஆகிறோம், பறவைகள் ஆகிறோம், மற்ற எல்லா உயிர்கள் ஆகிறோம். இந்த வயிறுங்கிற ஒன்று சமாதானம் அடையாத வரையில் எண்ணம்லாம் வேலையை செய்யாது, பத்தும் பறந்திடும். ஆமாம், அதை சமாதானப்படுத்தாமல் நீங்கள் வேறு எந்த தேடலுக்குமே போக முடியாது. என்ன வேளாண்மையை பற்றி பேசினா வேறு என்னமோ இல்லை, அங்கே தான் வரோம். சரியா? ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐயா பேசும்போது நீங்கள் யாரும் பேசவே இல்லை. நான் நீங்கள் பேசுனா தான் பேசுவேனே. ஏன்னா 4 பேர் ஏற்கனவே தூங்கிட்டீங்க, 2 பேர் செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன். அதனால் உங்களை தூங்க வச்சுட்டு நான் பேசவே வேண்டாம், நான் போய் தூங்கலாம்ல. அதெல்லாம் என்ன செய்கிறோம், நம்மளுக்குள்ள கான்வர்சேஷன் தான். ஓகேவா? சரி. அப்புறம் ஜீவமணி தம்பி பேசும்போது, ஜீவமணி எஸ் பேசும்போது இயற்கை வேளாண்மை, இயற்கை இல்லை, நான் அதிலிருந்து மாறுபடுகிறேன், தமிழர் வேளாண்மை இல்லை. ஏன் மாறணுங்கிறதுக்கு காரணம் நியாயம் இருக்குது. இயற்கை பார்த்திங்கன்னா பெரிய வெள்ளம் எடுக்கும். இப்போ சொன்னாங்கல்ல, பூமி சூடாயிரும், பூமி வெப்பமாயும். அதில் விஞ்ஞானியெல்லாம் தடுமாறுறான், அழிஞ்சு போகிறாங்கிறான். விஞ்ஞானி சொன்ன உடனே நம்மளுக்கே அடி வயத்தெல்லாம் கலக்குது. ஏன்னா விஞ்ஞானினா பொய் சொல்ல மாட்டாங்க. விஞ்ஞானி பொய் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது இப்போ ஏதாவது தகராறு ஏற்படுத்தி ஏற்கனவே நம்மளுக்கு அவங்களுக்கும் ஆகாமல் இருக்குது, நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க? விஞ்ஞானினா பொய் சொல்ல மாட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. இப்போது அதே மாதிரி 3ஆம் உலகப் போர் தண்ணிக்காக தான் வரும். தண்ணி இல்லை, இங்கேயே 1000 அடிக்கும் கீழே போனால் தண்ணியை காணும். என்ன நம்ம என்ன இருக்க போகிறோமோ, அடுத்த தலைமுறை வாழப்போதா? பஸ்ஸில் ஏறும்போது தண்ணி பாட்டிலோட தான் ஏற வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, வாழ்ந்துட்டுருக்கோம். இது அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே வேளாண்மைன்னு வந்தால் இப்போது எப்படியாவது போட்டு விளைய வச்சா போகிறோம், மக்களை காப்பாற்றணும்னு அரசாங்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்புறம் காப்பாற்ற ஆரம்பித்த பிறகு அதை சாப்பிடாது, இதை சாப்பிடாது, அது போட்டால் தப்பு, உரம் போட்டால் தப்பு. உரம் போடாட்டினா விளைய வைக்க விவசாயிக்கு தெரியல. அப்புறம் உரம்லாம் போடணுன்னா வாங்கி தான் போடணும். அப்புறம் விதையை போட்டால் முளைக்க மாட்டேது, விதையை அவங்க கொடுத்தா வாங்கி போட்டால் தான் முளைக்குது. விவசாயமும் ஒரு பெரிய சிக்கலாகி விவசாயிக்கு எந்த நேரம் எதை செய்யணும் எப்படின்னு அப்புறம் அவங்க அறிவுரை சொல்லி கொடுத்து விவசாயத்தை
அதுக்கு முன்னெல்லாம் ஏதோ உழுவான், விதைப்பான், மழை பெய்யும், முளைக்கும், காய்க்கும், இப்படி விவசாயம் இருந்ததை இப்போது விவசாயம்னா இந்த முறைக்குள்ளே வந்தால் தான் விவசாயம். உரம் போட்டால் தான் பயிர் விளையிறாங்குது. தண்ணி பாய்ச்சணுன்னா தண்ணியை ஓட்டை போட்டு எடுத்து தான் தண்ணியை பாய்ச்சியே ஆக வேண்டியதாக இருக்குது. அப்புறம் தண்ணியே கிடைக்கலன்னா பரவாயில்ல, அடுத்த அறிவுரை சொட்டு நீராக போட்டுரு போதும் அப்படின்னு அறிவுரை இல்லையா? இப்படி பல்வேறு வகையில். அப்புறம் இந்த டைமில் இதை போட்டினா விளையும், இந்த டைமில் இந்த மருந்து அடிச்சுனா விளைஞ்சிரும், இது பூக்கிறதுக்கு மருந்து இருக்குது, காய்க்கிறதுக்கு மருந்து இருக்குது, முளைக்கிறதுக்கு மருந்து இருக்குது, களையை கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து இருக்குது. எல்லாமே செஞ்சு உணவுன்னு வந்த பிறகு அதை சாப்பிட்டீங்கன்னா ஆபத்துன்னு எங்கே இருந்து விடுதலை ஆகிறது? விவசாயிக்கு விவசாயமே பெரிய பிரச்சனை. அவன் பொண்டாட்டி புள்ள கூட்டியே பார்க்க முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது. விவசாயி தூங்கும் போதே விவசாயத்தை நினச்சிட்டு தான் தூங்குறான். புள்ள தப்பு பண்ணுறான்னா பொண்டாட்டி சரியாக குடும்பம் பண்ணுதா இல்லையா, வீட்டில் இருக்கிற பொருள் தேவை இருக்கா, அதை சரி பண்ணுறதா என்ன? ஏன்னா விவசாயி பெரிய மனநோயாளி ஆகிட்டான். விவசாயங்கிறது மனநோயை உண்டு பண்ணுற ஒன்றா விவசாயிக்கு வந்துட்டு. ஆன்மீகம்லாம் அப்புறங்க, முதல்ல விவசாயத்தை சார்ந்து தான் பூமி இருக்குது, சாப்பிடாமல் இருக்க முடியல. நான் விவசாயியை எப்படி காப்பாற்றுறதுன்னு நான் கவலைப்பட்டேன். ஏதோ நல்ல வேலையை அந்த புள்ளையை தேடி கண்டுபிடிச்சி இழுத்து கொண்டாந்து உங்கள்கிட்ட விட்டுருக்காங்க. இப்போது என்ன செய்கிறோன்னா, மிக முக்கியமாக 2 பிரச்சனையை தான் பேசணுன்னு இருக்காங்க. நிறையா இருக்குது விவசாயத்துக்குள்ளே. இந்த 2க்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். ஒன்று தண்ணீர். 3ஆம் உலகப்போர் தண்ணிக்காக தான் வருதுங்கும்போது நம்ம தண்ணீரை சைலண்ட்டாக உற்பத்தியே பண்ணிட்டோம். அப்புறம் எந்த நாட்டுக்கு வேணாலும் நம்ம அறிவிச்சிட்டோம், எந்த நாட்டுக்கு நீ கூப்பிட்டினாலும் அந்த நாட்டில் நாங்கள் தண்ணியை உண்டாக்குறோம். எப்படி? தமிழ்நாட்டில் யார் தோட்டத்தில் தண்ணி இல்லையோ அங்கே தண்ணியை உண்டாக்குற வேலையை நாங்கள் இலவசமாக செஞ்சு கொடுக்குறோம். தண்ணியை கண்டுபிடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு, இந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டாந்து மேடையில் எடுத்தாங்களா லூசு மாதிரி. 3ஆம் உலகப் போரே தண்ணிக்காக வருங்கிறான். இந்த ஆள் தண்ணியை உண்டாக்குற வேலையை நாங்கள் சும்மா உண்டாக்கி கொடுக்குற வேலையை இதை இலவசமாக செஞ்சு கொடுக்குறோம். இன்றைக்கி சார்ஜ் எல்லாம் கிடையாது. போகும்போது வரும்போது டிக்கெட் போட்டிங்கன்னா ஓகே, கொஞ்சோண்டு சோறு போட்டிங்கன்னா ஒரு சோத்துக்கு வேலை செய்கிற ஆள் நாங்கள். சரியா? இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் நன்கொடையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேணாம் எங்களுக்கு. சரியா? இந்த தண்ணீர் உண்டாக்குறதுங்கிறது இப்போ என்ன பண்ணோம், நாங்கள் இந்த மாதிரி ஆரம்பித்து கொஞ்சம் ஒரு 10-15 பிள்ளை, அந்த பிள்ளைகள்லாம் இங்கே இருக்காங்க, நாரிட்டாங்க அவங்க. ஏன்னா யார் எப்போ கூப்பிட்டாலும் ஓடணும்னு சொல்லிட்டான். இவங்களுக்கு சோறு மட்டும்தான் கிடைக்கும். பொண்டாட்டி பிள்ளை விட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அவன் தண்ணி தோட்டத்தில் இல்லைங்கிறான், போய் பாரு தண்ணியை உண்டாக்குன்னா பெரிய டார்ச்சர். ஐயா என்ன எங்களை கொஞ்சம் விடுதலை பண்ணி விடுங்க ஐயா, எல்லாம் தண்ணி இனிமேல் அவங்கவுங்களே உண்டாக்கிங்கப்பா, தண்ணி ஆளை விடுங்க அப்படின்ட்டோம். இப்போ உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்களே உண்டாக்கிக்கலாம் உங்கள் தோட்டத்தில். சரியா? அப்புறம் தண்ணியை உண்டாக்கி வச்சு இப்போது விதை, அடுத்தது உரம், இதெல்லாம் போட்டால் தான் விளையும் இல்லையா? இதெல்லாம் வேணும்ல. ஒன்றும் இல்லை, நீ போட்டினா முளைச்சிரும், அதுலேயே விதை எடுத்து வச்சுக்கலாம். சரியா? நீ ஒன்றுமே போடாம வேணையா விளைஞ்சிரும் போய. அப்போ வளம் வேணும்ல. ஒன்றுமே போடாமல் எப்படி விளையும்? இப்போ அவன் யூரியா போட்டால் வேலை துளுக்குது, நீ ஒன்று வெறும் வாயில் கொண்டு போய் போட்டால் எப்படி துளுக்கும்? துளுக்காது இல்லை. அது போட்டால் தலைவலி மாத்திரை போட்டால் தலைவலி உண்மையிலே போகுது. அல்லன்னா யார் தலைவலி மாத்திரை வாங்குவீங்க? வாங்க மாட்டீங்கல்ல. இப்போ இந்த இடத்துல ஒரு மாற்று சிந்தனை ஒன்று வச்சுக்கோம். ஒரே ஒரு மாத்திரையில் உங்கள் வாழ்நாள் பூரா இனிமேல் தலைவலி வராது அப்படின்னு ஒரு டெக்னாலஜி, ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் இனிமேல் என்ன தேடுவீங்களா? ஒரே ஒரு மாத்திரை இனிமேல் உங்கள் லைஃப்பில் தலைவலியே வராது பாருங்கள். ரைட்டு தானே? சரி, அதையும் தாண்டி எவனோ ஒருத்தன் தலைவலியை உண்டாக்கிட்டான். இந்த என்னது கொரோனா எதுக்கு உருவாக்கினாங்கன்னு சொன்னாங்களா, இன்னுமே போயே தெரில. அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் இதையும் தாண்டி சும்மா இருக்கிறவனுக்கு தலைவலியை உண்டாக்கிட்டான். அப்போ நம்ம இன்னொரு சொல்யூஷன் சொல்கிறோம். டே, உனக்கு எப்போ தலைவலி வந்தாலும் இதுதான் டெக்னாலஜி. தலைவலியை அந்த நிமிஷமே காலி பண்ணிடலாம், நீயே காலி பண்ணிடலாம். மாத்திரையே இல்லை. ஒரு மாத்திரையாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட வந்தால் வாங்கி ஆகணும். இப்போ மாத்திரை வேறு மாதிரி மாற்றிட்டோம். எப்படி மாற்றிட்டோம்? நீயே ப்ராடக்ட், நீயே உற்பத்தி பண்ணிடு, ப்ரொடக்ஷன் நீயே. இதுக்கப்புறம் பாரு, எவனுக்கு அப்படியே இல்லைனாலும் எவனுக்கு தலைவலி வந்தாலும் நீயே சரி பண்ணிடு. இங்கே வராத, உன் குடும்பத்தில் வந்தாலும் சரி. எப்போ தலைவலி உண்டாக்குனாலும் அப்போல்லாம் தலைவலியை தீக்கிற டெக்னாலஜி இதுதான். முடிச்சுக்க, டெக்னாலஜியை சொல்லிட்டோம். நீயே செஞ்சுக்கிற, நீயே முடிச்சுக்கிற, வேலை முடிஞ்சுது. இது விவசாயத்தில் தூக்கி போட்டுக்குங்க. நீயே விதையை உண்டாக்கிக்கிற, நீயே தண்ணியை உண்டாக்கிக்கிற, நீயே ஒன்றுமே போடாமல் எப்படி அதிகமாக விளைய வைக்கணுங்கிறத கற்றுக்கிற. விவசாயம் முடிஞ்சுட்டா விதைச்சா போகிறோம், அடுத்தது அறுக்க மட்டும் போனால் போகிறோம். தமிழ்நாட்டோட தண்ணீர் இல்லாத பாலைவனம் சொன்னான். ஐயா இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? தமிழ்நாட்டில் தண்ணி இருக்குது,
நீங்கள் தண்ணி இல்லாத நாட்டில் உண்டாக்குனா ரைட்டு. அவன் தண்ணி போட்டு போர் போட்டு வந்தோன்னா ஏற்கனவே பூமியில் தண்ணி இருக்குது. நீங்கள் என்னடா விஞ்ஞானியாடா லேப்பிளையாடா உட்காந்து ஒக்க பண்ணுறீங்க தண்ணியை, இதுமாரிலாம் அவுத்து விட்டுட்டு அலையிறீங்கன்னு உடனே பார்ப்பீங்க தானே. முகநூல் வலைதளத்துலேயும் புலகத்துலேயும் என்ன ரகலை விடுவாங்க பசங்க. இவர் பெரிய விஞ்ஞானி, இவர் லேபில் உட்காந்துட்டு பண்ணுறாரு தண்ணியை. பூமியில் தண்ணி தண்டை உண்டாகுது. ஆமாம், அப்புறம் நீ உண்டாக்குனா நீ எப்படி சொல்லுவ? தண்ணி இல்லாத இடத்துல நம்ம உண்டாக்கி காட்டுறோம்லடா. ஐயா தண்ணி அங்கே ஏற்கனவே இருக்குது, நீ உண்டாக்கிட்டேங்கிறோம். என்னோட பெரிய தலைவலியாக நம்மளுக்கு சவால். எங்களுக்கு வேறு மாதிரியான சவால், ஆன்மீக சவால் வேறு மாதிரி. ஐயா 40 வருஷம் போராடுனது. எனக்கு வயசு 67, ஒரு 11 வருஷம் டிஃப்ரென்ஸு தான். நானும் தனிமையிலேயே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் கண்ணாலே பார்த்துருக்க முடியாது. நான் இவரை விட மோசமான தனிமை விரும்பினா அவ்வளோ மோசம். என் வாயிலேருந்து வார்த்தையே பிடுங்க முடியாது. ஒரு கட்டத்தில் வெளியில் வந்தே தீரணும். எப்போ வரணுன்னா தண்ணீர் பெரிய பிரச்சனை ஆகுது. நான் தண்ணீரை பற்றி எல்லாம் ஏற்கனவே அனலைஸ் பண்ணி பேசி முடித்து எல்லாம் எப்படி உண்டாக்குறது எல்லாம் பார்த்து முடிச்சு எப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. எப்படி இருந்தாலும் இந்த ஆடு குட்டி போட்டதும் அந்த குட்டி கிடந்து ஆளையும் ஆட்டு பசிக்குது பால் குடிக்கணும்னா ஆட்டு மடி எங்கே இருக்குன்னு தெரியாது இல்லையா? கடைசியில் ஒரு வழி அந்த குட்டிக்கு யாரும் சொல்லிலாம் கொடுக்கறதில்ல. கடைசியாக அது கண்டுபிடிச்சி போய் ஊட்டிடும் கரெக்டாக. தாடையில் மோதும், அங்கே மோதும். இந்த அடிப்படையில் எல்லாம் தெரிஞ்ச பிறகு கடைசியில் என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டில் தண்ணீர் வர வர குறையுது. அதுக்கு முன்னே மேட்டூரை நம்பி பாசனம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். தண்ணீர் குறையுது. காவிரியில் அவங்க அணை கட்டுறாங்க. அணை கட்டின பிறகு பிரச்சனை உருவாகுது. தண்ணீரை திறந்து விட மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசு வழக்கறிஞரெல்லாம் போய் கேட்குறாங்க டெல்லியில், ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையாவது தண்ணி விடுங்க, குடிக்கக்கூட தண்ணி இல்லை. காலங்காலமாக காவிரி ஓடி வந்துக்கிட்டே இருந்தது தமிழ்நாட்டில். எங்கள் மாநிலத்தில் பெய்கிற தண்ணீரை நாங்கள் எங்களுக்கு போக மிச்சம் விடணும். நான் திறந்து விட்டுட்டேன்னா அப்புறம் நான் குடிக்க தண்ணிக்கு என்ன பண்ணுறது? அது ஒரு சமநீதி. நான் தமிழ்நாட்டுக்கு வருது, தமிழ்நாட்டுக்கு அந்த பக்கம் நான் இருக்கேன், நீ திறந்து விடுனா விடுவியா? தமிழ்நாட்டில் பெய்கிற தண்ணியெல்லாம் எனக்கு வேணும், திறந்து விடுனா விடுவியா? இது ஒரு நியாயம். காலங்காலமாக நாங்கள் அதை நம்பி தான் வாழ்ந்தோம். இப்போ தண்ணி எங்களுக்கு இல்லைன்னு நாங்கள் என்ன பண்ணுறது? இவ்வளோ காலம் நாங்கள் அதை நம்பி வாழ்ந்தோம். எங்கள் விவசாயிகள்லாம் அழிஞ்சிருவாங்களே, தண்ணி இருக்கு என்ன பண்ணுறது? ஆழ்துளை கிணறுகள் ஆரம்பிக்குது. அப்போ தமிழ்நாட்டில் போர்வெல் தெரிந்தானா இப்போ ஓட்ட போட்டு 1000 அடியில் தேடிட்டு இருக்கோம் பாருங்கள், அது ஆரம்பிக்குது. இது நடந்து வந்த பாதை. நீரை எப்படி உருவாக்க முடியும்னு எப்படி ஒரு தனி மனுஷன் கண்டுபிடிச்சாங்கிற விஷயம் ஞானப்பிரகாசம் கண்டுபிடிக்கல. ஏன் தமிழர் வேளாண்மைன்னு போட்டேன், ஏன் தமிழர் மருத்துவம்னு சொன்னேன். மருந்தே வேணாம்னு ஒருத்தன் எழுதலாம் உலகத்திலேயே. நோய் வந்தால் மருந்து சாப்பிட்றோமா இல்லையா? சாப்பிட்றேன் தானே. ஏங்க நோய் வந்தால் மருந்து சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுவீங்க. ஆனால் உலகத்தில் ஒருத்தன் மருந்து வேணான்னு எழுதுனவன் தமிழில் எழுதலாம். இதை ஒரு சீனாக்காரன் சொல்ல முடியுமா? அவனுக்கு தெரியுமா என்னன்னு? தமிழில் எழுதுனது அவன் தமிழில் உள்ளவன் படித்து அவனுக்கு சொன்னாதாங்க தெரியும். தமிழர்கள் தமிழை படிக்கவில்லை. சரி படித்தாச்சு, ஆராய்ச்சி பண்ணாங்களான்னா அதுவும் இல்லை. மருந்து வேணான்னா எப்படியா நல்லா போவோம்? நீ என்ன லூஸாக நீ எழுதுன கேட்கணும்ல. இந்த லூஸுங்கிற வார்த்தை நான் அடிக்கடி முகநூலில் எனக்கு கொடுக்குற பட்டம் அது. அதனால் அதை அது என் மண்டையில் இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி கேட்கும்போது மனிதாபிமான அடிப்படையிலையாவது தண்ணி விடுங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு மிச்சம் இருந்தால் தான் விடுவோம் அப்படின்ட்டாங்க. தமிழ்நாட்டில் தண்ணீர் இல்லாமல் என்ன அப்போல்லாம் அப்போ ஆரம்பிக்கிறாங்க கண்மூடித்தனமாக இலவச சர்வீஸ். அப்போல்லாம் தெரியல, இப்போவும் ஃப்ரீ சர்வீஸ் தான் தமிழ்நாட்டில். தஞ்சாவூர் மாவட்டத்திலாம் போர் போட்டால் கரண்ட்டுக்கெல்லாம் பணம் கிடையாது, ஃப்ரீ. எப்படியாவது மக்கள் பொழைச்சிக்கிட்டுன்னு விட்டுது கவர்மெண்ட்டு. போர் போட்டு தண்ணி அடிக்கும்போது போர் போட முடிஞ்சவனால தான் போர் போட முடியும், அதுக்கு பணம் காசெல்லாம் வேணும். அப்போ பயிர் கருகுது, விவசாயி செத்து போகிறான். தலையங்கத்தில் தினத்தஞ்சு முதல்ல எப்போ இது மாதிரி விவசாயம் வரும்னு பார்த்துக்கிட்டு இது மாதிரி செய்தி வரணும் முதல்ல போடுது. பயிர் கருகி விவசாயி சாவு. என்னுடைய மாநிலத்தில் மாயாரம் என்னுடைய மாநிலத்தில் என்னுடைய மாவட்டத்தில் நடக்குது. எனக்கு அப்படியே எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவான்னு நினச்சோமே. இதை தண்ணியை உண்டாக்குறது எப்படின்னு அவனாச்சும் கண்டுபிடிச்சிருவான்னு நினச்சோமே. ஒருத்தனுக்கு கண்டுபிடிக்கல, செத்துக்கிட்டு இருக்கான் அவன் பக்கத்தில். நீ வாயை திறக்காமல் குந்திருக்க, உனக்கு தெரியும் ஆனால் நீ சொல்லாமல் குந்திருக்க. பாவம் இல்லை அது. பேசணும், செத்துக்கிட்டு இருக்கான்.
பயிர் கருக்குன்னா பயிர் தானங்க சாகணும், இதானே உண்மை. ஏன் விவசாயி சாகுறான்? மிஞ்சி போனால் அவனுக்கு தேவை ஐயா சொன்ன மாதிரி ஏதோ கொஞ்சோண்டு சாப்பிட்றதுக்கு சோறு, படுத்துக்கிறதுக்கு இடம், போட்டுக்கிறதுக்கு 4-5 ட்ரெஸ்ஸு போட்டாலே பைத்தியக்காரன் மாதிரி நினச்சிருவான். இவ்வளோ தான் தேவை. இவன் ஏன் செத்து போகிறான்? கடன், குடும்பத்தை காப்பாற்றணும், மானம். விவசாயிக்கு விளைஞ்சாதான் மானத்தை காப்பாற்ற முடியும். ஏன்னா அதுக்கு மேலே பணம். விவசாயிக்கு பணமாகவும் அதுதான் பயன்படுது, உணவாகவும் பயன்படுது. நம்ம பேசி தான் முதல் தடையாக பேசுகிறேன். சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இந்த ஆள் நல்லா பேசுவார் அப்படின்ட்டு கொண்டு போயிட்டாங்க. கர்நாடகாவிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட கேட்க விரும்பாத தன்மானம் உள்ள தமிழன் நான். நான் மேடை பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஐயா நிறுத்துங்கன்ட்டு ஏஞ்சி வந்துட்டார் இந்த வாத்தியார். இது மாதிரிலாம் பேசாதீங்க ஐயா, வெளியிலலாம் கல்லால் அடிச்சிடுவாங்க. நமக்கு காலங்காலமாக வந்த தண்ணியை கேட்குறோம், புதுசாக போய் அவங்கள்ட்ட கேட்கல. நமக்கு உள்ள பங்கையாவது கொடுக்கணும்ல அவங்க, நமக்குள்ள உரிமையை கேட்குறோம். இல்லை அவன் நீதி பேசுகிறானே, எனக்கு போக மிச்சம் இருந்தால் நான் என்ன வச்சுக்கிட்டு அதை என்ன இதை பாட்டில் அடைச்சா விற்க போகிறேன்? எனக்கும் விவசாயத்துக்கு தான் பயன்படுத்துகிறேன். நீதியை பாருங்கள். இந்த அடிப்படையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. தண்ணியை உண்டாக்குறத 2 நிமிஷத்தை சொல்லிடுவேன். இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் போராட்டம் நடக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போராட்டம் நடக்குது அந்த நதியில். சீனாவுக்கும் பல நாடுகளில் இந்த நதி பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கு. இந்தியாவில் நதிகளை ஒருங்கிணைக்கலாமான்னு ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு. இதுக்கு கை தட்டுறவங்க ஜெய போடுறவங்க அதெல்லாம் நான் இல்லை. நான் வந்து விரும்பலை. என் மாநிலத்திற்கு வேண்டிய தண்ணீரை என்னுடைய மாநிலத்தில் நான் உருவாக்குவேன். முதல் தடையாக பேசுகிறேன். ரெக்கார்டாக இருக்குது எல்லாமே. இதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. எத்தனை வருஷம் இது நடந்து? ஒரு 10-12 வருஷம் இருக்கும். ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு மைக்கை பிடிச்சினா. அப்போ தான் நீரை உருவாக்குவது என்றால் என்ன? தண்ணீருங்கிறது பூமியிலேருந்து காணா போகிற பொருள், சீக்கிரமாக காணா போகிற பொருளாக தண்ணி தான் இருக்குது. மண்ணை எவ்வளோ சூடாக்கினாலும் மண்ணாக தான் இருக்கும். இரும்பை சூடாக்கினா அங்கேயே இருக்கும். எந்த பொருள் சூடானாலும் இருக்கும். பூமியிலேருந்து ஒரு 100 டிகிரிக்கு மேலே சூடாகிட்டா காணா போகிற பொருளாக தண்ணி இருக்குது. உலக விஞ்ஞானிகள் செவ்வாயில் தண்ணி இருக்குமா, சனிக்கிழமை தண்ணி இருக்குமான்னு தேடிக்கிட்டு நிற்கிறாங்க. பூமியில் தண்ணி அழிஞ்சு போயிட்டுருக்கு. இதை நிறுத்துறதுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிக்கவே இல்லை. அல்லது இதை அழியாமல் காப்பாற்றுறதுனா எப்படி? இதை உருவாக்குறது எப்படி? உருவாக்குறதுனா பூமி தானாக உருவாக்குதா? இவங்களாம் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் பூமியில் தண்ணியை உண்டாக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஏதோ ஒரு சூழல் வடிவமைப்பில் இந்த பேரண்டம் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படி வச்சுக்கலாம். அங்கேருந்து வந்துடலாம். இங்கே பேரண்டம் படைக்கப்பட்டு விட்டது. பிக் பேங் பெருவெடிப்புக்கு பிறகு இந்த விஷயம் தெரிந்தானே ஓரளவு உங்களுக்கு. எப்படியோ பூமி படைச்சிட்டுங்க. நம்ம செய்யலை, நீங்களும் செய்யலை, நானும் செய்யலை. உங்களையும் நீங்கள் செஞ்சுக்கல, நான் செஞ்சுக்கல. எப்படியும் இயற்கை செஞ்சுட்டு இது செய்யப்பட்டு விட்டது. பூமி செய்யப்பட்டுட்டு பூமிக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. ஓரளவு பரவாயில்லையா? இதில் தண்ணி உண்டாயிட்டு பூமியில். இந்த தண்ணி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இந்த தண்ணி பிரச்சனையே இல்லை அப்படின்னு தூங்குவீங்களா? இப்போ தண்ணி பிரச்சனை பெருசாக இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்குது. இந்த தண்ணி பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? நீரை எப்படி உருவாக்குறது? நம்முடைய முன்னோர்கள் எப்படி உருவாக்கினார்கள்? இதுக்கு முன்னே தண்ணி எப்படி வந்துச்சு? தானாக தான் வந்தது. தானாக வந்துச்சுன்னா அப்புறம் எப்படி தண்ணி அடியுது? பூமியில் எப்படி 1000 அடிக்கு தண்ணி காணா போச்சு? வெய்ய அடித்தா மழை பெய்யும், மழை பெஞ்சா தண்ணி வரும், வெய்ய அடித்தா காஞ்சிரும் இல்லையே. அப்போ மழை பெஞ்சு வெய்ய அடித்தாலும் தண்ணி எடுத்தோமே பூமியிலேருந்து. அப்போ எப்படி தண்ணீர் வந்து அழியாமல் சேமித்து வச்சுருந்தாங்க? சரி, அப்படியே அழிஞ்சு போச்சு, எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். இப்போ 1000 அடிக்கு போயிட்டு தண்ணி பூமியில் தண்ணி அழிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? தண்ணீரை உருவாக்க வேண்டும். தேவை வேணா, பணம் வேணா சம்பாதிக்கிறீங்களா இல்லையா? சட்டம் வேணா வாங்குறீங்களா இல்லையா? எது வேணாலும் வாங்கிடுறீங்க. தண்ணியை எப்படி வாங்கிறது? தண்ணியை வாங்கிறதுங்கிறது எந்த இடத்துல இருக்குது? யார் வாங்கி வச்சுக்கிறது? இது என்ன காசு கொடுத்தா வர்ற பொருளா? தண்ணீரை இயற்கையிலிருந்து எப்படி வாங்குவது? அதாவது வாங்கிறது என்ன? உருவாக்குவது. இயற்கையிலிருந்து எப்படி கொண்டு வருவது என்று அறிந்திருந்த இனம் இங்கே வாழ்ந்தது. தண்ணீரை எப்படி உருவாக்குவது? தண்ணீர் எங்கே இருந்துங்க வருது பூமியில்? பூமிக்கு எங்கே இருந்து வருது? வானத்திலிருந்து வருகிறது. வெளிச்சம் எங்கேருந்து வருது? வானத்திலிருந்து வருது. ரைட்டா? இப்போ நம்ம படிச்சிட்டோம். தண்ணீரை அக்கு வேற ஆணி வேற பிரித்து படிச்சிட்டோம்.
ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த மூலக்கூறு தண்ணி. பேரண்டத்தில் எங்கெல்லாம் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கும் தானே, வளிமண்டலத்தில் எங்கேயும் இருக்குது, சூரியன் பூமிக்குள்ளே மட்டும் இல்லை, பேரண்டம் முழுவதும் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் நீர் உருவாகலை. இங்கே மட்டும் அது சேர்ந்து தண்ணீராக வருது. 2 வாயுக்கள், 2 காற்றில் உள்ள 2 மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து நீராக மாறி பூமியில் வந்து தங்குது. இது தங்கும் இடம் சரியாக அமைக்கப்பட்டால் அது ஒரு உயிர் போல நின்று வாழ்கிறது. இவ்வளோதான். நம்ம படிக்கும்போது என்ன படித்தோம்னா, எவ்வளோ நேரம் வரைக்கும் இல்லை ஒரு லிமிட்டுக்கு மேலே தாங்க மாட்டீங்க. உட்காந்து கேட்கறது இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம். ரைட்டா? இல்லை அது ஜஸ்ட் மூமெண்ட் ஆஃப் செகண்ட் முடிஞ்சிடும். அது ஒன்றும் இல்லை. மணி வந்து ஒன்றாக போகுது. ஓகே, அதுக்குள்ளே நான் முடிச்சிடும். உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி வந்து முடிச்சிடும். அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்துருவோம், பூமியோட பிரச்சனைகளை தீர்த்துருவோம். உலக விஞ்ஞானிகளோட பிரச்சனை இன்றைக்கி 78வது பிறந்த நாள், ஐயாவோட பிறந்த நாளில் இது வந்து ரெக்கார்டாக இருக்குது. சரியா? நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். நீ எங்கே வேணாலும் கூப்பிடு, அங்கே உண்டாக்குறோம். சரி தானே? தண்ணியை உண்டாக்குறோம், உருவாக்குறோம். இப்போது தண்ணி வானத்திலேருந்து வருதுன்னு தெரிஞ்சிருச்சு, பூமியில் தண்ணி காணா போயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லேபில் உட்காந்து பண்ணலங்கிறதும் தெரிஞ்சிருச்சு, எந்த விஞ்ஞானியும் பண்ணலங்கிறதும் தெரிஞ்சு. ஆனால் பூமிக்கு தண்ணீர் வருது, பூமியில் இப்போ தண்ணீர் அழிஞ்சிட்டு இப்போ தண்ணீரை புதுசாக நம்ம உண்டாக்கணும். விதையிலேருந்து விளைச்சலை உண்டாக்குறது மாதிரி, கொஞ்சோண்டு விதை, அதுலேருந்து நிறைய விளைச்சல். இந்த மாதிரி தண்ணீரை நம்ம உண்டாக்கிறோம். நம்ம வீட்டுக்கு வேணுங்கிறத நம்ம வீட்டில் உண்டாக்கிறோம். அப்போ அடுத்த வீட்டுக்கு போய் இப்போ கையாந்தாவணும். இல்லை இன்னும் சில இதெல்லாம் இருக்குது. ஓவர் ஹெட் டேங்கில் சேர்த்து வச்சு அதில் பாசி பிடிக்கும். நம்ம அந்த மாதிரி பாசி பிடிக்க முடியாத தண்ணீரை நம்ம உண்டாக்கிடுறோம். ஆர்வ வாட்டரை விட சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தண்ணி. இப்படி இன்னும் நிறையா அந்த நீங்கள் உண்டாக்க போகிற தண்ணிக்கு நிறையா சொல்லலாம். அது சொன்னால் அது ஒரு மணி நேரம் போயிடும். அதனால் இங்கேயே வந்துடும். தண்ணீரை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் நாகரிகம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம படிக்கும்போது சிந்து சமவெளி நாகரிகம், நைல் நதி நாகரிகம் இப்படிலாம் படித்தோம். நம்ம வரலாறுல அப்படி தான் சொல்லிட்டோம். நாகரிகம் அங்கே தான் உருவாயிற்று, அங்கே தான் முதல்ல உருவாயிற்று. அந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்கு முன்னே போனால் பூமி எப்படி உருவாச்சு, அப்புறம் உயிர்கள் எப்படி உருவாச்சு, உயிர்கள் தோற்றுவாயில் மனித உயிர்கள் எப்படி வந்தது, அப்புறம் அவன் எப்படி சிந்திக்க ஆரம்பித்தான், பழைய கற்காலம், புதிய கற்காலம், அப்புறம் உலோக காலம், இதெல்லாம் வந்து இப்படி வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்துட்டோம். நாகரிகம் எங்கே உருவாயிற்றுன்னு நம்ம படிக்கும்போது நதிகளில் உருவாயிற்று நாகரிகம் அப்படின்னாங்க. நான் யோசித்து பார்க்கும்போது நதிகளில் போய் நதிகளை சார்ந்து எப்படி நாகரிகம் ஏன் உருவாகுதுன்னா, தண்ணீர் அங்கே தான் இருக்குது. தண்ணீரை தேடிக்கிட்டு தான் நதிகள் பக்கம் போகிறாங்க. அப்போது அந்த இடத்துல போகிற வரைக்கும் இவன் தேவையை தேடி போகின்ற, உணவை தேடி போகின்ற ஒரு விலங்காகவும் பறவையாகவும் நீரை தேடி போகின்ற ஒரு சராசரி அறிவு உடையவனாகவும் தான் இருக்கான் அவன். நான் எனக்கு வேண்டிய நீரை நான் இருக்கிற இடத்துலையே உருவாக்குவேன்னு சிந்திக்கும் போது தான் நாகரிகம் மேம்படுது. அங்கே தான் அறிவு விழித்தல் வருது. எனக்கு வேணுங்கிறத நான் இருக்கிற இடத்துல உருவாக்கணும். அங்கே தான் யாரையுமே சார்ந்திடாமல் தான் இருக்கும் நிலப்பகுதியிலேயே இருக்கின்ற பூமியிலேயே அந்த வரப்புங்கிறவனை உயர்த்துறான். அந்த இடத்துல பெய்கிற தண்ணீர் அங்கேயே, அதுக்கப்புறம் அது வெளியில் போகிறதில்ல. இது ஒவ்வொரு காணி நிலமும் வரப்பு உயர்த்தப்பட்ட வயல் ஒரு அணைக்கட்டாக மாறின்னு இருக்கிறது. இது வந்து ஒரு அணைக்கட்டு. ஒவ்வொரு தமிழனும், ஏன்னா வரப்பு உயர்த்தினதுங்கிறது உலகத்தில் எங்கேயும் இல்லை, இங்கே தான். இப்போ தண்ணி வேணும்னா நீங்கள் வரப்பு உயர்த்தினா போகிறோம், பெய்கிற தண்ணீரெல்லாம் நிற்கும் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் பேசிட்டோம். வரப்பு உயர நீர் உயருங்கிற சொல்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, மழை பெஞ்சால் தண்ணி உயரமாக நிற்குன்னு அந்த அம்மா எழுதியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான்னு. நம்ம புரிதலே தவறு. சரியா தமிழர்களே தவறாக மொழிபெயர்த்தார்கள். இப்போ உலகம் போல ஒரு டெக்னாலஜி இருக்குது. நான் அந்த இப்போ உங்கள் இதயத்தை நான் வந்து சும்மாவே சரி பண்ணிடுறேன்னு வைங்களேன், நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அப்போது உங்களுக்கு உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் இதயம் இருக்குது. எல்லாரையும் காப்பாற்றுற டெக்னாலஜி அது உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள் மொழியில் எழுதியிருக்கு.
முதல்ல நீங்கள் கற்றுக்கணும்ல. கற்றுக்காமல் நீங்கள் எப்படி போய் உலகத்தை உங்கள் இதயத்தையே உங்களுக்கு சரி பண்ண தெரியல, நீங்கள் அப்புறம் எப்படி உலகத்தை இதயத்தெல்லாம் சரி பண்ணுறது? மாதிரி நீரை உருவாக்குறதுக்கு வரப்புயர நீர் உயரும் அப்படின்னு சொன்னால் வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன. எப்படி? ப்ரொடக்ஷன், கிரியேட்டிவ். நீரை வந்து அது உருவாக்குது. தண்ணியே வராமல் எப்படிங்க வரப்பு உயர்த்தினா மழை தண்ணி வரும்? மழை பெய்யலைன்னா எப்படி வரும் தண்ணி? நீர் அது உருவாக்குனா தான் அங்கே நீர் வரும். மழையே பெய்யல வரப்பு உயரமாக வச்சுருக்கீங்க, எப்படி தண்ணி உயரும்? லூசாடா நீ, வரப்பு உயரமாக பட்டா எப்படா தண்ணி வரும்? அது நீரை உருவாக்குகிறது. ஐயா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, சொன்னால் கேளுங்க. நீங்கள் செஞ்சு காட்டுங்க முதல்ல. இந்த கதையே வேணாம். இது மாதிரி நாங்கள் ரொம்ப கேட்டுட்டோம். பசங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. நீ வாத்தியாருன்னா நீ வந்து இந்த நீ இந்த மேடையில் உட்காந்து அவுட்டு விடுற வேலை வேணாம், நீ செஞ்சு காட்டு. தமிழ்நாட்டில் எங்கே தண்ணி இல்லைன்னு பாரு. தமிழ்நாட்டோட தண்ணீர் இல்லாத பாலைவனம் ராமநாதபுரம். ரைட்டு தானே? தமிழ்நாட்டில் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவோன்னா ராமநாதபுரத்துக்கு மாற்றணும்னு அர்த்தம். அங்கே வாங்கடா நிலத்தை பார்ப்போம். வாங்கய்யா, வாங்கிடுவோம் ஐயா. ஒரு 30 பசங்க ஒன்று சேர்ந்து, 30 பசங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கெங்கே இருக்காங்கன்னு. ஒருத்தன் மஸ்கட்டில் இருக்கான், ஒருத்தன் அங்கே இருக்காங்க. இன்னும் எல்லாம் நம்ம யூடியூப்பில் அவுட்டு எல்லாரும் விடுற மாதிரி நம்மளும் அவுட்டு தான் விட்டோம். அவன் இவன் ஏதோ சொல்லுவான் பாலன்னு நம்பிட்டான். நீ அங்கே செஞ்சு காட்டு வாத்தியாரா, நாங்கள் ஒத்துக்கிறோன்ட்டான். சரி, முதல்ல ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்குமா இடைவெளியே இருக்கக்கூடாது. அந்த இடைவெளி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதையும் வாத்தியார்கிட்ட இருந்து கற்றுக்க முடியாது. சத்தியமாக உங்கள் டவுட்டை வந்து வாத்தியார் கிளியர் பண்ணவே முடியாது. இது வாயால் படிக்கிற சப்ஜெக்ட்டுக்கே இது மாதிரி. இது ப்ராக்டிக்கலுக்கு போகும்போது இன்னும் சிக்கலாயிரும். ப்ராக்டிக்கல் போகும்போது சரியா, அங்கே உண்டாக்கி காட்டு அப்படின்னா. இதனால் இது மாதிரி வாத்தியாராக எல்லோரும் கிளம்பி யூடியூப்பில் அவுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. நீயும் அது மாதிரி தான் அவுத்து விட்டுக்கிட்டு இருக்க. நீ செஞ்சு காட்டுங்க, செஞ்சு காட்டு வாத்தியாரான்ட்டான். இதுக்கும் தமிழ் படிச்சிருக்கணும். நம்ம என்னன்னு கேட்டாலும் அவன் ஏற்கனவே சொல்லிட்டான் ஜாக்கிரதையா. யார் யார் வாய் கேட்கணும் மெய்ப்பொருள் காண்பது, எல்லாரும் வாத்தியாரும் நம்பிடாதான்ட்டான் அவன். இது நம்ம ஆனால் எல்லாரையும் நம்பிட்டோம். ஒன்று எல்லாரையும் நம்புவோம், அல்லன்னா எவனையும் நம்புறதில்லை. ரெண்டு சிக்கல் இதில் நம்மளுக்குள்ள. சரி தண்ணி உண்டாவதா இல்லையான்னு பார்த்துரும். உண்டானதானே தண்ணி. போயிட்டோம், போட்டாங்க. தண்ணீரை உண்டாக்குறதுக்கு நாங்கள் வேலை பார்த்துட்டோம். முதல் ஆண்டு 2022 சீமக்கருவல் காட்டை ஒழித்து கலப்பெல்லாம் புண்டிங்கிட்டு போயிட்டு எல்லாம் ஒட்டையுது, தெரிக்குது. ஜேசிபி மேலே கீத்தை போட்டுக்கிட்டு பசங்க வேலை செய்கிறானுங்க. ஏன்னா 115 டிகிரி வெயில், சுற்றிலும் சீமக்கருவல் காடு. எப்போ வேணாலும் உங்கள் கண்ணுக்கு எதுக்க காட்சியாக இருக்க போய் பார்த்துக்கலாம். 2022-23 ஒரு 10 ஏக்கர் நிலம், அதை மட்டும்தான் அப்போதைக்கு வடிவமைக்க முடிஞ்சுது. தண்ணீர் வரணும். அங்கே தண்ணீர் வந்தால் அடுத்தது தண்ணீர் வந்து அரெஸ்ட் ஆகணும். தண்ணீர் நிற்கணும்ல. தண்ணீர் மழை பெஞ்சா குடிச்சிரும்ல பூமி. இப்போ எவ்வளோ மழை பெஞ்சாலும் குடிச்சிடும். தண்ணீரை சேமிக்கிற தொழில்நுட்பம். தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி நிற்கணும், தண்ணி அழியப்படாது பூமியில். முதல்ல நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல நிற்கணும்ல. அந்த சேமிக்கிற டெக்னாலஜி 3 விதமான தொழில்நுட்பம் இருக்குது. அது அப்படியே காற்று வரதில் அதை காதில் வாங்கிக்கிங்க. தண்ணீரை உண்டாக்கின கதைக்கு இடையில எதுவும் தண்ணீரை சேமித்து வைக்கின்ற தொழில்நுட்பம் ஒன்று. இன்னொன்று சேமித்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இப்போ கடல கொள்ளையில் தண்ணியை சேர்த்து வச்சிங்கன்னா என்ன ஆகும்? கடலையெல்லாம் அழுகி போய் தொலைஞ்சிரும். அப்போ கடல கொள்ளையில் தண்ணி நிற்கக்கூடாது. அருகம்புலுக்கெல்லாம் தண்ணி நின்னா செத்துரும். இல்லை, தென்னை மரத்திலே முன்னாடி தண்ணி நின்னா செத்துரும் தென்னை மரம்லாம். அப்போது தண்ணீரை வந்து சேமிக்கிறது எப்படி? தரைக்கு மேலே சேர்க்கறதா, தரைக்கு கீழே சேர்க்கறதா? தென்னந்தோப்புக்கெல்லாம் ஈரம் பூமி உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது செத்துரும் அடுத்த கோடையில். அப்போ தண்ணீரை சேமிக்கிறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று தரைக்கு மேலே சேமிக்கிறது, அப்புறம் தரைக்கு கீழே சேமிக்கிறது. நீரை உறிஞ்ச வைக்கின்ற தொழில்நுட்பம், நீரை தேக்கி வைக்கின்ற தொழில்நுட்பம். எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஆண்டு பூரா எவ்வளோ பெஞ்சாலும் பூமி குடிச்சிட்டே இருக்குங்க, ஆனால் தண்ணியே தெரியாது. இது ஒரு டெக்னாலஜி. சரியா? அடுத்தது பெய்கிற தண்ணியை ஒரு சொட்டு கூட குடிக்காது பூமி, அப்படியே சேர்த்து வச்சுக்கும். இது ஒரு டெக்னாலஜி. இன்னொன்று இருக்குது, இது சேர்த்து வைக்கிறது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஏன்னா தரைக்கு மேலே தானே மழை பெய்யுது, பூமிக்கு உள்ளியா போய் மழை பெய்யுது. மழை எங்கே பெய்யுது? தரைக்கு மேலே தான் பெய்யுது. தரைக்கு மேலே சேர்த்தாச்சு. இது என்ன பண்ணுறது? அடுத்த வருஷம் வரைக்கும் தண்ணி குடிக்கணும். தரைக்கு மேலே வச்சா இருக்குமா? தரைக்கு மேலே தண்ணி வச்சா இருக்குமா? என்ன செய்யும்?
அடுத்த வருஷம் எனக்கு வேணும்னாலும் தண்ணி எடுக்கணும்னா நீரை பாதுகாக்கிற தொழில்நுட்பம் 3 இருக்குது. குளம், குட்டை, ஏரி, இது அடுத்த வருஷம் வரைக்கும் தண்ணி இருக்கும். ஒரு 6 அடி உயரம் நீங்கள் வரப்பு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, தரைக்கு மேலே 6 அடி மழை பெய்யுது, ரைட்டா? அங்கே ஒரு 6 அடி ஆழத்துக்கு குளம். 6 அடி ஆழம் குளம்னு என்ன அர்த்தம்? பூமியில் இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளிட்டோம் 6 அடி ஆழத்துக்கு, ஒரு ஏக்கரில். அப்போ அதுக்கு பேர் குளம். தரைக்கு மேலே ஒரு 6 அடி உயரத்துக்கு வரப்பாக போட்டோம், சோறாக போட்டோம், ரைட்டா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? புரியலன்னா வேஸ்ட்டு, இல்லைன்னா செஞ்சு காட்டிடுவேன். நான் வேறு மாதிரியான ஆள். பேசி புரியலன்னா செஞ்சு காட்டி புரிய வச்சுருவேன். நீங்கள் நம்பவே வேணாம், என்ன நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் எடுக்கிற ஆளே நம்ம தான். ஏன்னா அங்கே ஒர்க் அவுட் ஆனால் தான் நம்பணும். ரீல் விட்டாலாம் படாது. ரியலான்னு செக் பண்ணிடணும், ஓகேவா? 6 அடி உயரம் வரப்பு மாதிரி தரைக்கு மேலே போட்டோம். இதில் 1 ஏக்கர் மண்ணையும் அள்ளில் 6 அடி ஆழத்துக்கு. அங்கே 1 ஏக்கரில் 6 அடி ஆழத்துக்கு மண் அள்ளிட்டோம். அது தரைக்கும் கீழே இருக்குது, இது தரைக்கு மேலே இருக்குது. அதுலேயும் 6 அடிக்கு மழை பெஞ்சிட்டு, அதுக்கு மேலே குளத்தில் 6 அடிக்கு மேலே மழை பெஞ்சா ஓடிடும் தானே, தரமட்டத்துக்கு கீழே இருக்குது. அப்போ தரைக்கு மேலே மழை பெஞ்சா ஓடிடும் குளத்தில். இங்கே வயல் வந்து தரமட்டத்துக்கு மேலே 6 அடி, இதுலேயும் 6 அடி மழை பெஞ்சிட்டு. எதில் தண்ணி நிற்கும், எதில் நிற்காது? 2லேயும் 6 அடி தண்ணி தான். 2லேயும் 6 அடி மழை பெஞ்சிருக்கு. எதில் நீண்ட நாளைக்கு தண்ணி நிற்கும்? எதில் குளத்தில் தண்ணி நிற்காது. எது நீண்ட நாளைக்கு நிற்கும்? எஸ், அவ்வளோதான். அடுத்த ஆண்டு வரைக்கும் குளத்தில் தண்ணி இருக்கும். அது தரைக்கு மேலே இருக்கிறதுனால பூமி இழுத்துரும். அவன் உலக மகா மந்திரவாதியாக இருந்தாலும் தரைக்கு மேலே ஒரு 3 அங்குலத்தில் ஒரு சொட்டு தண்ணியை நிப்பாட்டினா அவனால் நிப்பாட்ட முடியாது, பூமி பிடிச்சி இழுத்துரும். சரிதானே? ஆனால் தரைக்கு மேலே ஒரே ஒரு ஆள் தண்ணியை நிப்பாட்டுவான். யார் சொல்லுங்கள்? ஒரு ஆள் நிப்பாட்டிடுவான். 3 அடி 4 அடி நிப்பாட்டுவான். அவனால் மட்டும் முடியும். ஒரே ஒரு ஆளால் முடியும் உலகத்திலே. யாருன்னு சொல்லுங்க? யார் அது? யாரு? நாளையிலேருந்து நீங்கள் நிப்பாட்டுறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்கள் ஆசிரியர்களை உருவாக்குகிறோம், மாணவர்களை அல்ல. ஏன்னா உங்ககிட்டேருந்து எனக்கு எவ்வளோ சீக்கிரம் விடுதலை வேணுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் பிரிஞ்சு போகிற ஆள். திருப்பி எனக்கு தனிமை தான் ரொம்ப பிடிச்சது. நம்ம சௌகரியத்துக்கு மேய்லாங்க. உங்களோட இருந்தால் கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் மேயணும். ஐயா வரப்புங்க ஐயா, இப்போ தானே சொன்னான் 6 அடி உயரம் மழை பெஞ்சா தரைக்கு மேலே தண்ணி நிற்குமா நிற்காதா? இவன் நிறுத்தி காட்டுவானா இல்லையா? மந்திரவாதி தனியாக நிறுத்தி காட்ட முடியாது, ரைட்டு தானே? 3 அடி உயரம் வயலில் தண்ணி நிற்குமா இல்லையா? தரைக்கு மேலே நிற்குதா இல்லையா? இப்போ நிறுத்தி காட்டுறானா இல்லையா விவசாயிய? பொய்யா சொல்கிறேன்னா? சரியாக காதில் வாங்கணும். சப்ஜெக்ட் இப்படி நிறைய இடத்துல கோட்டை விட்டுருவீங்க. தரைக்கு மேலே தண்ணியை நிறுத்துகிறோம், அவ்வளோ தண்ணியும் பூமி இழுத்துரும், பூமி உள்ளே போயிடும். இவ்வளோ தாங்க அங்கே செஞ்சோம். முதல் வருஷம் சிவன் சம்பா நெல் போட்டது 45 மூட்டை நெல். நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், நான் உங்கள்கிட்டையும் சொல்லிட்டேன், விதைச்சா அறுக்க மட்டும்தான் போகணும். களை எடுக்கிறதில்ல, பூச்சி மருந்து அடிக்கிறதில்ல, உரம் போடுறதில்ல, ஒன்றும் கிடையாது. உலகம் பூரா யாரும் எதையும் போடுறதில்ல. ரோட்டோரம் இருக்கிற அருகம்புல்லுக்கு கூட நீங்கள் தண்ணி பாய்ச்சறதில்ல, ரைட்டு தானே? தானாக தான் முளைக்குது. உலகத்தில் இருக்கிற அவ்வளோ மரசெடி கொடியும் தானாக தான் முளைக்குது, தானாக தான் பூக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, செழிப்பாக இருக்குது. நம்ம மட்டும்தான் ஏதாவது போட்டால் தான் வருங்கிறோம். சரியா? போட்டோம், நான் சொல்லிட்டேன், அந்தமாதிரி அற்பார்க்க தான் போகணும், வீட்டுக்கு போயிடுங்கன்ட்டேன். என்னங்க அது? டேய், தமிழ்நாட்டில் உள்ளவன் எங்கே வேணாலும் இருப்பான். அவன் தமிழ்நாட்டில் விவசாயம்னா விதைச்சிட்டு போனால் அறுக்க வந்தால் போகிறோம். அவன் எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம். நீ கூட வேணா ஊர் சுற்று. நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து நடுவு நட்டேன், அடுத்த அற்பார்க்க தான் போவேன். நான் அப்படியே தான் 40 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். செடி வச்சா காய் பறிக்க தான் போகணும், மரம் வச்சா பழம் பறிக்க தான் போகணும். சரியா? இதுதான், இதுக்கு பேர் தான் விவசாயங்க. இந்த மாதிரி ஒரு விவசாயம் இருக்குன்னே உலகத்துக்கே தெரில. அது இந்த மண்ணில் இருந்தது. இது தமிழர்களே படிக்கல. எங்கள் தமிழன் படித்தா தானே அவன் சொல்ல முடியும் வெளி உலகத்துக்கு. இவனுக்கு தான் தமிழே தெரியும். சீனாக்காரன் படிச்சுட்டு எப்படி சொல்ல முடியும்? அவன் தமிழ் படித்தா தான் அவனால் சொல்ல முடியும். ஜெர்மன்காரன் எப்படி சொல்ல முடியும்? தமிழை படிக்கவே இல்லை. இதால் என்ன ஆச்சுன்னா, இவன் கண்டுபிடிச்சி உலகத்துக்கு பயன்படுத்த வேண்டிய அறிவை அழிஞ்சு போச்சு. அது தண்ணியை உண்டாக்க முடியுங்கிற அறிவை தமிழை சொல்லி கொடுக்காம என்னாச்சு? எது கெட்டுது? உலகம் கெட்டுது. ஏன்னா உலகத்துக்கு தண்ணியை உண்டாக்க முடியுங்கிறது தெரியாமல் போயிட்டு நாங்கள் இங்கே ஆரம்பிச்சிட்டோம். மழை பெஞ்சுது, முழுசாக சிவன் சம்பா மறைகிற அளவுக்கு தண்ணி வந்தது.
சரின்னு சொல்லிட்டு, ஐயா இது வந்து என்னமோ மழை பெஞ்சது முளைச்சிட்டு, நீங்கள் விதைச்சிங்க விளைஞ்சிட்டு, நாங்கள் இல்லைன்னு சொல்லல, இதையே வச்சுக்கிட்டு நீங்கள் எங்களை ஏமாற்றிட்டே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், இந்த வருஷம் நாங்கள் 25 ஏக்கர் ஆக்குறோம், நீங்கள் இதில் விளைய வைக்க பார்ப்போம். என்னடா இப்படி பண்ணுறீங்க? ஐயா நீங்கள் தான் மழை வரும்னு சொன்னீங்கல்ல, வரணுமா இல்லையா? அப்போ சரி விதைப்போம். அதான் ஒரு தடவை வச்சு நீ பார்த்துக்கணும். நீ வந்து ஒரு வெடியை வெடித்து காட்டி ஏமாற்றக்கூடாது, எல்லா வெடியும் வெடிக்கணும்ல, அடுத்த வெடி வெடிக்காட்டினா என்ன பண்ணுறது? சரி பார்ப்போம். 2வது வருஷம் 25 ஏக்கர் நெல் போட்டோம். 11 டன்னு 167 மூட்டை, 66 கிலோ மூட்டை விதைச்சிட்டு அறுத்தது. இந்த வருஷம் அதை 40 ஏக்கராக விரிவாக்கம் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் நான் சொல்கிறேன், இல்லை ஏதோ 2 வருஷம் ஏதோ கடவுளாக பார்த்து இறக்கப்பட்டு போராக்க வச்சுட்டான், நீங்கள் பாட்டு டெவலப் பண்ணிட்டே போகிறீங்க. இந்த வருஷம் பேயிலன்னா என்னடா பண்ணுறது, என் மானம் கப்பல் ஏறிட்டேன்டான்னு. அதே இடத்துல இந்த வருஷம் 3வது வருஷம் இப்போ நான் பயந்துக்கிட்டு ஏதோ 2 தடவை தடுமாறி ஜெயிச்சிட்டோம். அது தடுமாறி ஜெயிச்சோமா நெசமாக ஜெயிச்சோமான்னு தெரில. இந்த வருஷம் ஆமாம், இந்த வருஷம் பேயுமான்னு தெரில, நீ பாட்டுக்கு டெவலப் பண்ணிட்டே போறியாடா நிலத்தை அப்படின்னா. அதெல்லாம் பேய் எங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்ட்டான். 3வது வருஷம் எங்களுக்கு பேயும் எங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கட்டோம். ஆளை கொடுங்கடா சாமி. இல்லை இல்லை மிச்சம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறமா போங்க. இந்த கண்ணு வச்சாலே காய்க்குன்னு சொன்னீங்கல்ல, அதை இங்கே காட்டுங்கண்ணா. கோடையில் தண்ணி வேணும்னடா, நெல் மழை பெஞ்சு முளைச்சி காய்ச்சிட்டு கோடையில் மரம் வச்சா எப்பட்றா, செடி வச்சா எப்பட்றா உயிரோடு இருக்கும்? நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அதை நீங்கள் செஞ்சு காட்டுங்க நீங்கள் அப்படின்னா. அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த வரப்பில் ஒரு அந்த 25 ஏக்கரில் ஒரு 400 தென்னை, 800 வாழை, முருங்கை, கத்தரி, மற்ற செடி எல்லாம் வந்துட்டுருக்கு. வாழை தார் போட்டுக்கிட்டு இருக்கு தண்ணி இல்லாமல். மழைக்காலத்தில் பெய்த நீரை கோடை காலத்தில் பயிர்கள் எடுத்துக்கிறது மாதிரி அந்த மண்ணில் பாதுகாக்கிற தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கோடையில் தண்ணி பாய்ச்சவனா வேலை முடிஞ்சா அதை பண்ணிட்டோங்க. சரியா? சரி, இப்போ இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட தலைப்பை முடிச்சிட்டேன். வளம் அங்கே தானாக உண்டாயிரும். வரப்போ உயர்த்தினீங்கன்னா அந்த பூமி வளத்தை உருவாக்கிறோம். அது எப்படிங்கிறத இன்னொரு கிளாஸில் பார்த்துக்கலாம். ரொம்ப நாள் இன்னும் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று வேளாண்மை, நீங்கள் அங்கே வந்துடணும். இந்த அப்படி இல்லைன்னா உங்களுக்கு காணொலி சொன்னாங்கல்ல, அதேமாரி காணொலி நான் காட்டிருக்கேன். 7 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 5000, ஒரு 10,000, 15,000 ஏக்கர் தமிழ்நாட்டில் 3 வருஷமாக மழை பெய்ய வச்சுருக்கோம். 3 வருஷமாக எங்கள் பசங்க போனால் மழை வந்துருமா. 3 வருஷமாக மழையை தமிழ்நாட்டில் பெய்ய வச்சுருக்கோம். நீங்கள் வேணால் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் கேளுங்க, ரெக்கார்டில் இருக்குது. 22, 23, 24 3 வருஷம் போதுங்கிற அளவு தமிழ்நாட்டில் மழை. ஆனால் இது என்னென்னா வெப்பசலன மழையாக பெஞ்சிட்ருக்கு. அதாவது அப்பப்போ பெய்யும், கண்ட இடத்துல பெய்யும், தெருவில் பெய்யும், கொலையில் பெய்யாது. இந்த தெருவில் பெய்யும், அடுத்த தெருவில் பெய்யாது. இதை வந்து டியூன் பண்ணணும். பருவ மழையாக மாற்றிட்டோம்னா அந்த பருவ காலத்தில் மட்டும் மழை பெய்யும், மற்ற காலத்தில் ஃப்ரீயாக நம்மளுக்கே தெரிஞ்சிடும்ல. இந்த ட்ரெயின் இப்போ வரும்னு தெரிஞ்சுன்னா கரெக்டாக அந்த டைமில் போனால் போகிறோம். தேவையில்லாமல் காத்துக்கிட்டு இருக்கிற வேணாம். அப்போ ஒழுக்கமாக அந்த கால சுழற்சி, பருவகால சுழற்சி, இதை சரி பண்ணிட்டோம்னா காலநிலை மாற்றத்தை சரி செய்கின்ற வேலையை நீர் செய்கிறது. அந்த நீர் வந்து வெப்பமாகிறதும் குளிர், அதாவது கோடைக்காலம் குளிர்காலம், இதில் நீர் ஆவியாகிற காலத்தில் நீர் ஆவியாகி பொழியிற காலத்தில் பொழியறது மாதிரி அதை டியூன் பண்ணுற வேலை அடுத்த வேலை. அது அடுத்த காலப்போக்கில் நடந்துடும். முதல்ல நீரை உருவாக்குற இடத்த பண்ணிட்டோம். வரப்புகளை வந்து ஒரு 5 அடி 6 அடிக்கு போடணும். அந்த வரப்பை எப்படி போடணுங்கிறது ஒரு தொழில்நுட்பம். ஒரு 45 டிகிரி சரிவாக போடணும். அந்த வரப்பு உச்சியில் ஒரு சொட்டு மழை பெஞ்சால் கூட உங்களுக்கு தான் அப்படியே சரிவில் ஓடி வந்து உடனே கீழே வந்து நின்றுக்கணும். இப்போ தரையில் தண்ணி ஊற்றிங்கன்னா காஞ்சிரும் தானே. ஒரு பள்ளம் தோண்டி ஊற்றினீங்கன்னா காயுமா? எது சீக்கிரம் காயும், எது சீக்கிரம் காயாது, அவ்வளவுதான். தரையில் ஊற்றினீங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும். லேசாக ஒரு குழியை தோண்டி ஊற்றினீங்கன்னா காயாது. அல்லது 2 இடத்துலையுமே தரையில் ஊற்றிட்டு ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் சுவர் மாதிரி உயரமாக போட்டுருங்க, 4 பக்கம் தண்ணி ஊற்றுற இடத்துல. இப்போது 2 இடத்துலையும் தரையில் தான் ஊற்றிருக்கீங்க. இப்போ எது காயும் எது காயாது? 2 தரையில் தான் ஆனால் ஊற்றிருக்கோம், பள்ளம்லாம் தோண்டல. நல்லா கவனிங்க, எங்கேயும் பள்ளம் தோண்டலைங்கய்யா. 2 இடத்துல 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் 4 கல்லை வச்சு தடுத்து உயரமாக்கி இருக்கிறோம். அதுவும் தரையில் தான் ஊற்றிருக்கோம், இதுவும் தரையில் தான் ஊற்றிருக்கிறோம். எது சீக்கிரம் காயும் எது சீக்கிரம் காயாது?
இல்லை, இது ரெண்டும் தரமட்டத்தில் தான் இருக்குது, பள்ளமாகவே மாறல. தரமட்டத்தில் இருந்தால் கூட வரப்பு உயர்த்தினால அது பள்ளம் மாதிரி வேலை செய்யுது. கொஞ்சம் மாற்றி பேசலாம். இது ஆவியாக முடியாது. அதாவது இந்த பூமி ஆவியாக உடலை, ஈரத்தை உள்வாங்குகிற, ஈரத்தை காப்பாற்றுகின்ற பூமியாக இது மாறுகிறது வரப்போ உயர்த்திட்டீங்கன்னா. சரியா? இல்லை, நான் உங்களை மாற்றி பேசலை, நீங்கள் சொன்னது சரிதான். அது அவங்களுக்கு புரியணும்ல. இது ஈரத்தை காப்பாற்றி வச்சுக்கிட்டா ஈரத்தை ஆவியாக்காதுன்னு சொல்லணும்ல. அது ஈரத்தை உள்வாங்குகின்ற பூமியாக, வெப்பத்தை வெளியேற்றுகின்ற பூமியாக மாறுது. தரையில் ஊற்றினீங்கன்னா அது வெப்பத்தை வாங்கி நீரை ஆவியாக்குகிற பூமியாக மாறுகிறது. சரியா? தரையில் ஊற்றினீங்கன்னா காஞ்சி போச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆவியாக்கிட்டு கேன்னு குந்திருக்குது. இது தண்ணியை விடக்கூடாது. இது பிடிச்சி வச்சுக்கிற அறிவு. மண்ணுக்கு அறிவு ஊட்டிய இடம் முதல் வரப்பு உயர்த்திய இடம். அவன் தான் முதல் தடவை வானத்திலேருந்து வருகிற தண்ணீரை பூமியில் தேக்கி நிறுத்துகிறான். அங்கே தான் நாகரிகம் உருவாகுது, அறிவு உருவாகுது. அதுக்கப்புறம் அவன் இருக்கிற இடத்துல எல்லாம் உருவாகுது. இந்த தண்ணீரை தேக்கி வைக்கணும். எல்லாரையும் கூப்பிட்டு நான் மன்னன் ஆகிட்டேன், எல்லாரும் வரப்போ போட்டு தண்ணியை வைக்கணும் என்ன செய்வான்? அதனால் லூசு பயமாவான், ராசாவான் அப்படிம்பா. அதனால் அவன் என்ன பண்ணுறான்? அடுத்த வேலையை அவனுடைய உயிரையே அதில் வைக்கிறான். இந்த வரப்பு உயர்த்துறதெல்லாம் அவன் உயிரே இருக்கணும், அவன் பரம்பரையே இருக்கணும். அப்போ அவன் வாழ்ந்து தானே அவன் உசுறு அதில் தான்டான்னு. அதுக்காக அதில் என்ன செய்கிறான்? அந்த உணவு என்ற பொருள் அங்கே வருகிறது. தமிழர்களோட உணவு என்ன? நெல், அரிசி. அது எங்கே விளையுது? உலகத்திலேயே தண்ணியிலேயே நின்று தண்ணியிலேயே எழுந்திரிச்சு விளையிற ஒரே ஒரு தானியம் நெல். அதை அந்த நீரை நிறுத்தி அதில் பயிரிடுறான். வாழைத்தோப்புக்கு தண்ணி நிற்கக்கூடாது, கடலை கொள்ளைக்கு நிற்கக்கூடாது, கம்பங்கொள்ளைக்கு நிற்கக்கூடாது. நெல் பயிருக்கு தண்ணீர் நிற்கணும். எனக்கு பெரிய தொல்லையாக விட்டு. சோளம் பெருசு, அரிசி ரொம்ப சின்னது, வாழைப்பழம் பெருசு, பூசணிக்காய் பெருசு. லூசு பயமாகணும். தண்ணி இல்லாத பூமியில் தண்ணிக்கு அடிச்சுக்கிட்டு நிற்கணும் நம்ம கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். இதை ஏன்டா இந்த இழவு நெல்லை கண்டுபிடிச்சி மாரடிக்கிறானோ? அது தண்ணியில் நின்னா தான் விளைவாங்குது. கேவுரு கொஞ்சம் ஈரம் இருந்தால் கூட விளைஞ்சிரும். இதை போய் உணவு தானியமாக எடுத்துகிட்டு ஏன்டா மாரடிக்கணும்? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நட்டுட்டு போக வேண்டியதானே. கடலைக்கு கொஞ்சம் ஈரம் இருந்தால் கூட விளைஞ்சிரும். கடலை இதோட பெருசு, நெல்லோட பெருசு. கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு அடைஞ்சிரும். இந்த கருமத்தை ஏன்டா இதை வச்சுக்கிட்டு மரப்பை போட்டுட்டு மாரடிச்சிட்டு கிடக்கிறானோ? நம்ம பாவத்தை கையாந்துறானோ? நானும் சராசரி மனுஷன் தானே. நான் என்ன பிறக்கும்போது ஞானியாக பிறந்தேன்? இல்லை, மண்டையை குடையுது நம்மளுக்கு. என்னடா ப்ராப்ளம் அவங்களுக்கு? இதை ஏன்டா கட்டிக்கிட்டு மாரடிக்கிறானோ? உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லாமலாம் விளையிற தானியம் அம்மானம் இருக்குது, தானாகவே காட்டில் விளையிறதெல்லாம் இருக்குது. இந்த நெல் ஏன்டா அப்படின்னா அங்கே தான் அறிவியலே விழிக்குது. அறிவே அதுக்கப்புறம் தான் வருது. வரப்பு உயர்த்திய வயல்கள் வெற்றிடத்தை உருவாக்குகின்றன. நீரை சேமித்து வைத்து அழுத்த மிகுந்த நீராவியை உருவாக்கி காற்று வெளிக்கு வெளியிலே கொண்டு சென்று அந்த நீராவியை வெப்பத்தை இழக்க வைத்து மேகங்களாக உருமாற்றுகின்றன. தரையில் கொஞ்சம் தண்ணி தடிச்சுன்னா அப்படியே காற்றடிச்சா அப்படியே அடிச்சுட்டு போயிடும். பானையில் தண்ணியை சேர்த்து வச்சு கீழே தொடர்ந்து ராவும் பகலும் வச்சு கொளுத்துனீங்கன்னா தான் என்ன செய்யுது? தண்ணி ஆவியாகி மேலே வச்சுருக்கிற மூடியை தூக்கி எரியுது இல்லை? ப்ரெஷர் குக்கரில் அடைச்சி வச்சுட்டு வச்சிங்கன்னா என்ன செய்யும்? குக்கர் வெடிச்சிடும், கிச்சன்லேயே காலி தான். நம்ம அழுத்த மிகுந்த நீராவியை உருவாக்குவதற்காக நீரை சேமித்து வைத்து இரவும் பகலும் தொடர்ந்து அதை வெப்பப்படுத்தி அழுத்த மிகுந்த நீராவியை உருவாக்கி காற்று மண்டலத்து வெளியிலே கொண்டு சென்று வெப்பத்தை இழக்க வைத்து மேகங்களை உருவாக்குகின்ற வேலையை வரப்பு உயர்த்திய வயல்கள் செய்கின்றன. புஞ்சை கட்டமைப்பு இதெல்லாம் பண்ணாது. தென்னந்தோப்பு மேகத்தை உருவாக்குமானா உருவாக்காது. இப்போ 50 வருஷமாக ஏன் தமிழ்நாட்டில் மழை பெய்யலன்னு கேட்டிங்கன்னா அவன் வரப்பெல்லாம் உடைச்சிட்டான். நாங்கள் திருப்பி வரப்பை போட ஆரம்பிச்சிட்டோம் தமிழ்நாடு பூரா. தங்கம் கலை இல்லை, களைக்கொல்லினால போகல. அந்த வரப்பு அடிக்கிறது எங்கே வந்ததுன்னா சொல்லுங்க. இதுதான் தூங்காம பேசுறதுங்கிறது. இந்த பையன் தூங்கிட்டாப்ல. இப்போ அதுக்கு இடையில ஒரு நிமிஷம் ராப்பரா கண்டுபிடிச்சா என்ன பண்றது? எஸ், அது ஒரு காரணம். நீங்க சொன்னது களைக்கொல்லி. ஆமா, களை வருது. களை பிரச்சனையெல்லாம் வரப்ப குறைச்சிட்டாங்க. 2 பாருங்க எவ்வளவு. இதெல்லாம் உண்மையிலேயே அறிவு தெரியுமா? நீங்க நினைச்சீங்கன்னா அறிவு தாங்க அது.
வரப்பு போகிறதுக்காக வரப்பு உடைச்சிட்டாங்க. டிராக்டர் போகிறதுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு பெரிய வரப்பெல்லாம் உடைச்சிட்டாங்க. மாடு போகும்போது மாடு வரப்பு மேலே நடக்கும். மாடு அந்த புல்லை மேய்ஞ்சிக்கும். புல்லு மேயறதுக்கு மாடு இல்லை, அது களை பிரச்சனை ஆகிட்டு மாடு புல்லையும் மேய்ஞ்சுது, எருவையும் கொடுத்தது. அது வரப்பு மேலே நடந்து போயிட்டு டிராக்டர் வரப்பு மேலே போக முடியாது. அடுத்தது அருமையான விளக்கங்கள். மழையை நம்பி இல்லாம பூமியிலேருந்து நான் தண்ணி எடுத்துக்கிறேன்ட்டான். சரியான காரணம் அதுதான். நிறைய விடையை சொல்லுவீங்க. எங்க வாத்தியார் சொல்லி கொடுக்கும்போது இப்படி தான் சொல்லுவார். எப்படி சொல்லுவார் தெரியுமா? என்னை வந்து கேட்டார். எங்கள் வாத்தியார்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெரியாள் நினைக்கிறீங்களா? 7வது வரைக்கும் படித்தவர், நான் டிகிரி படித்தவன். உங்ககிட்ட போய் நான் வந்து பாடம் படித்து பெரிய ஆள் ஆடுறதா அப்படின்னு கேட்டான் அவர். அப்படியா? என்கிட்ட படித்தா நீ பெரிய ஆள் ஆக மாட்டியா? இல்லை எனக்கு தெரியல, நீ ஏதாச்சும் கொஞ்சம் படிச்சிருந்தா கற்றுக்கலாம் உங்ககிட்ட. நீங்களே 7வது ஃபெயிலு, நான் டிகிரி போயிருக்கேன். நான் வந்து உங்ககிட்ட சரி 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 கத்தி பார்த்துருக்கியா? நல்லா கத்துவனே. நான் அதை கேட்கலடா, வெட்டுற கத்தி. ஆமாம் பார்த்துருக்கேன். எப்படி இருக்கும்? நல்லா ஷார்ப்பாக இருக்கும். குத்தலாம், கொலை பண்ணலாம். கத்தி தீட்டுற இடம் கூர்ப்பாக இருக்காது, தெரியுமா உனக்கு? இப்படி பேசுகிறான். முண்டான் கத்தி தான் ஷார்ப்பாக இருக்கணும், தீட்டுற இடம் ஷார்ப்பாக இருக்க வேணாம். வெளிச்சம் வெளிச்சம் பார்த்துருக்கேன். வெளிச்சம் தான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம வெளிச்சத்தில் தான் நிற்கிறோம். இருட்டில் வெளிச்சம் நம்ம தான் உண்டாக்குறோம். ஆமாம், உண்டாக்குற வெளிச்சத்தை உண்டாக்குற பொருள் வெளிச்சமாக இருக்க வேணாம், தெரியுமா? வெளிச்சம் தான் எல்லாருக்கும் தெரியணும். வெளிச்சத்தை உண்டாக்குற பொருள் வெளிச்சமாக இருக்க வேணாம். இந்த ஆள் வாத்தியார் தான். எந்த இடத்துல கதையை விட்டோம் சொல்லுங்க? எஸ், அவர் அடுத்ததை கேட்டார். இல்லை, கதையை சரியாக கேட்டிருக்கீங்களான்னு பார்த்தேன். அவர் கேட்டார், சமயத்தில் நானே மறந்துடுவேன். இல்லை, தம்பி சொன்னாங்கல்ல ஒரு பாயிண்ட்டு. வானத்திலேருந்து பெய்கிற மழை மட்டுமே தேங்கி நின்று விவசாயம் பண்ணப்ப இவன் வானத்து நீரை சார்ந்து நின்று தான் விவசாயம் பண்ணியே ஆகணும். அப்போ அந்த தண்ணியை வெளியில் போக விடாமல் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். அப்போ இவன் வரப்போ போட்டு தான் ஆகணும். அந்த தண்ணியை தேக்கலைன்னா அடுத்த வருஷத்துக்கு மேகம் கிடையாது. ஏன்னா கடலில் நிற்கிற தண்ணீர் சீக்கிரம் ஆவியாகாது, தரையில் இருந்தால் சீக்கிரம் ஆவியாகும். 2 மாதம் பெய்கிற அவ்வளோ தண்ணியும் ஒரு வருஷத்தில் 1 நிமிஷம் பெஞ்சாலும், 1 நாள் பெஞ்சாலும், 1 மாதம் பெஞ்சாலும் அவ்வளோ தண்ணியும் தேக்கி வைக்கணும். அந்த தண்ணியிலே நின்று விளையிற மாதிரி ஒரு உணவுப் பொருளை கண்டுபிடிச்சா இவன் தேக்கி தான் ஆகணும். எப்படி சரியா வருதா? வரப்பு போட்டாச்சு, தண்ணியை தேக்கியாச்சு, விளைஞ்சுது. இப்போது இவன் வந்து என்ன பண்ணான்? அதில் அவன் வானத்து நீரை நம்பி விவசாயம் பண்ணான். இல்லை, லூசு பயக்குட்டியா, கீழே இருக்குது தண்ணி, எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம். ஓட்டையை போட்டு நீ பட்டுக்க எடுத்துக்க வேண்டியது தானே. அது எவ்வளோ இவ்வளோ குட்டை ரகம் நிறையா விளையும். இப்போ இது தூணா முளைக்குதா இல்லையா? தூணாது விளைஞ்சுது. அதுக்கு முன்னே ஒன்றுமே தூவாமலே விளைஞ்சுது. இவன் கொஞ்சோண்டு தூவை வச்சு பச்சை வச்சு பாத்தியா அப்படின்னா. தலைவலி வந்தப்போ அதுக்கு முன்னையும் தலைவலிலாம் வந்திருக்கு. அவன் தானாக நீக்கிற வழியை கற்றுருந்தான். இதை போட்டின்னா தலைவலி போயிடும், வேணுமா வேணாமா? அதை பாரு, அவனுக்கு போட்டு நல்லா போயிட்டு, நீ வேணாலும் போட்டு பார். போட்டால் உண்மையிலே போயிட்டு. ஆக உண்மையிலே பெரிய வேலை. ஏன்னா நான் நிறையா அதை இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு தேடிக்கிட்டு தலைவலியை போக்குறதுக்கு என்னென்னமோ தடவிட்டு கிடந்தேன். இது சும்மா சிம்பிள். அப்படியே போட்டோம், அப்படி தூணது பச்சை அடிச்சுட்டு டாடா பசங்க தழையை போட்டு பாடு போட்டு செல்லக்கணுலாம் வேஸ்ட்டு, தூணாக உழைச்சிருது அப்படின்ட்டு மாறிட்டான். மாறி என்னாச்சு அடுத்தது? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, வரப்பை விட்டுட்டு ஓட்ட தண்ணி போட்டு தண்ணி எடுத்தான். வானத்து நீரை தம்பிதான் நான் விவசாயம் செய்ய வேண்டும் என்ற இடத்திலிருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையேற்றப்பட்டார்கள். வானத்து நீரை தம்பி தான் நீங்கள் விவசாயம் செய்யணும்னு இல்லை, கரையேற்றிட்டான். ஓட்டை போட்டு எடுத்தால் போதும், விவசாயம் பண்ணிக்கலான்னு கரையேற்றிட்டான். அப்புறம் வரப்பு போகிறதுக்கு, வரப்புனால என்னென்ன இடைஞ்சன்னு அவன் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். வானத்து நீரை நம்பி விவசாயம் செய்யும்போது பாருங்கள், உலகம் பூரா எல்லாருமே வரப்பு உயர்த்தி தான் ஆகணும். எவன்லாம் நெல் நடணும்னு நினச்சானா அவ்வளோ பேரும் உயர்த்தி ஆகணும். தமிழை வந்து நான் வந்து மொழின்னு சொல்ல மாட்டேன், அது அறிவுன்னு சொல்லுவேன். தமிழ் இஸ் நாட் அ லாங்குவேஜ், இஸ் அ சென்ஸ் ஆஃப் சயின்ஸ். அறிவியலின் அறிவு தமிழ்மா. எதெல்லாம் பொதுவில் வைக்கணும், எதெல்லாம் தனியாக வைக்கணும்னு அவன் தெரிஞ்சு வச்சான். இந்த பகுதியில் அறிவு, நான் அதை நினச்சிக்கும் போது ரொம்ப பெருமையாக நினைப்பேன். இந்த மண்ணில் பிறந்ததே ஒரு பெருமைடா. பூமியில் பிறந்தது பெருமை,
அப்புறம் நம்ம அறிவு தெரிஞ்சது பெருமை. இந்த அறிவை எல்லாம் யோசித்து செஞ்சவனுடைய வம்சத்தில் பிறந்தோம்ல, அது அதோட பெருமை இல்லை. சில விஷயம் நான் தனியாக அனுபவிக்கணும். எனக்கான உணவு, தண்ணீர், என்னுடைய சுகம், இதெல்லாம் நான் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயு வேறு. சுகத்தை கூட நான் எப்படி அனுபவிக்கிறேனோ அதை விட பல மடங்கு என் குழந்தை வேணும்னு அனுபவிச்சுக்கலாம். சுகங்கிறது தனி. இது போல் சில விஷயங்கள் என்னுடைய விருப்பம்லாம் தனி. எங்கள் அப்பா ஆசைப்படுற மாதிரியே நான் ஆசைப்பட மாட்டேன், நான் வேறு மாதிரி ஆசைப்படுவேன். இதெல்லாம் தனி. இது வந்து தனிமையில் அனுபவிக்க வேண்டிய சுகங்கள், பாதுகாக்கப்பட வேண்டிய சுகங்கள், அனுபவிக்க வேண்டிய சுகங்கள். சில விஷயங்கள், சில அனுபவ சுகங்கள் பொதுமைப்படுத்தப்பட வேண்டும், அது பாதுகாக்கவும் பட வேண்டும். எல்லாருக்கும் வேணுங்கிறது, எல்லாருக்கும் வேணுங்கிறதுலாம் என்ன? தண்ணி வேணும், பாதுகாப்பு வேணும், காற்று, சூழல், உணவு, மருத்துவம், இருப்பிடம், இது எல்லாமே எல்லாருக்கும் வேணும். ஒவ்வொருத்தருக்கும் வேணும், எல்லாருக்கும் வேணும். இது தனியாக எனக்கு மட்டும் நான் ஏசி போட்டு குந்திருக்கிறது உண்மைதான். எனக்கு மட்டும் வேணா ஒரு ரூமுக்குள்ளே நாங்கள் குளிர்ச்சியை உண்டாக்கிடலாம். இதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நான் சத்தம்னு ஃபேன் போடுங்கன்னு ஐயா வேணான்னாங்களா, எனக்கும் காற்று கிடைக்காம போயிட்டு சரி அப்படியே தான் ஓட்டுன்னு போலன்னு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயா இதில் ஒருத்தன் அதுக்கு முன்னே காற்று வேணும்னா என்ன பண்ணான்? ஃபேன் போடல. மின்சாரம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ஃபேன் வந்தது. என்ன ரத்னா ஃபேன் கேஸ் நம்ம நிறைய பார்த்துட்டோம். டிவி வேற நம்மளை உட்கார விடுறதில்ல. அதுக்கு முன்னே காற்று வேணும்னா ஒரு மரம் நடுவோம். அது இவன் போனாலும் காற்றடிக்கும், இவன் போகல வேற ஒருத்தன் போனாலும் காற்றடிக்கும். கரண்ட் இல்லைனாலும் காற்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது ஏசி மாதிரியும் வேலை செய்யும். ஈரத்தை கலந்து காற்றுல கொடுத்துட்டு இருக்கோம். அப்பப்போ லேசாக ஆடி காட்டும். அந்த காற்று படுறது தெரியும். இது ஒரே சீராக ஒரே என்ன சொல்லுவோம், ஒரே மின் சுற்று, ஒரே என்ன சொல்லுவோம், அதை வைப்ரேஷன் ஒரே அளவில் சுற்றிட்டு இருக்கா. இது சீரா இது கொஞ்ச நேரம் கழிச்சு காற்று அடிக்கிறதே மறந்துடுவோம். நம்ம ஃபேனை நிப்பாட்டினா தான் காற்று ஓடி இருந்ததே தெரியும். ஆனால் மரத்துக்கு கீழே குந்தினீங்கன்னா காற்று அடிக்கிறது தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் காற்று அடிக்கும்போது இந்த இலை அசையும் போது கொஞ்சம் ஈரம் மேலே வந்து போடும், அப்புறம் படாது, அப்புறம் திருப்பி போடும். எல்லாம் காற்று சுகமாக, அது சுகத்தை அனுபவிக்க விடும். ஏங்க நீங்கள் ஆட்டுக்குட்டி அழுத்தம் 1 ஏக்கரில் ஒரு பேரலில் வைக்கிற தண்ணி 1 ஏக்கரில் உரங்கள்னா 110 டன்னி. 1 அடி உயர்ந்தனா எவ்வளோ அழுத்தம் பாருங்கள், எவ்வளோ தண்ணி பாருங்கள். அவ்வளோ தண்ணி ஆவியாச்சுன்னா ப்ரெஷரில் எவ்வளோ அழுத்தம் மிகுந்த ஆவி கிடைக்கும்னு பாருங்கள். 2 அடி உயரம், 3 அடி உயரம். அப்போ நட்ட நெல்லு பயிரோட உயரம் 6 அடி 7 அடி. எவ்வளோ மழை பெஞ்சாலும் அதுக்கு மேலே போகும் நெல். மடுமுழுங்கின்னு நெல் இருக்குது. மடுன்னா தெரியல, பெரிய பள்ளம். போட்டிலேயே போய் நீட்டு குச்சியில் நுனியில் கட்டி அதில் நட்டு ஊனிட்டு வந்துடுவாங்க. போட்டில் போய் ஊன்றதுனா எங்கே தரை எங்கே இருக்குன்னே தெரியாது. அது உள்ளேருந்து கிளம்பி அள்ளி செடி, தாமரை செடி மாரி மேலே வந்து விளைஞ்சிரும், நெல் விளைஞ்சிரும். போட்டிலேயே போய் அறுத்துட்டு வந்துடுவான். எப்படி வாழ்ந்துருக்கோம் பாருங்க. இந்த நீரை சேமிக்கிறதுக்காகவே ஒரு தானியம், அந்த தானியம் ஆண்டில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சேமிக்கிறது மாதிரி ஒரு பூமி. அந்த பூமியிலேருந்து தான் அழுத்தம் மிகுந்த நீராவி உருவாகுது, மேகம் உருவாகுது. இப்போ மேகம் உருவாகுது, அழுத்தம் மிகுந்த நீராவி இல்லைன்னா மேகமே கிடையாது. தரவரமாக இருந்து நீராவி அப்படியே காற்று தள்ளிட்டு போடும். காற்று மண்டலத்துக்கு வெளியில் கொண்டுட்டு போகணும் நீராவி, அப்போ தான் மேகம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எனக்கு இடையில நீராவி இருக்கா இல்லையா? ஆனால் கிளியராக தெரியுதுங்கிறீங்க. ஆனால் நீராவியை தாண்டி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே இருக்கிற நீராவி ஒரு காலத்துலேயும் மேகமாகாது. அப்போ எவ்வளவு தூரம் அவன் சிந்திச்சிருப்பான்னு பாருங்கள். எல்லாத்தையும் சுருட்டி சின்னதாக எழுதலாம். என்ன சொன்னான்? கதை ஆரம்பிக்கும் போது பேசணுமாங்க, வரப்புயர நீர் உயரும், மேகங்களை உருவாக்கும், மழை பெய்யும். அடுத்தது எப்போ குளிர்ச்சி அடையுதோ அப்போ மழை. தமிழில் தான் பிறந்தோம், தண்ணி இல்லாமல் தவிக்கிறோம். உண்டாக்கிட்டோம். சொல்லுங்க, யாரோ பேசுனீங்க வேற? சரி, ஓகே ரைட்டு. இப்போ வந்து தண்ணி உண்டாக்கிட்டோம், விளைய வச்சுட்டோம், சாப்பிட்டுட்டோம். நாங்கள் அது மாதிரி உண்டாக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் உண்டாக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணால் உண்டாக்கி கொடுத்துடலாம். இவங்க சொன்ன தலைப்பு அடுத்த தலைப்பு இன்னொன்று இருக்குது. மணி 1:15 ஆகிட்டு இன்னொரு காமன்னத்தில் பேசுவோம்.
புவி வெப்பமயமாதலுக்கான தீர்வு. கார்பன் ட்ரேடிங்னு ஒன்று போயிட்டுருக்கு. யாருக்காவது இந்த வரி தெரியுமா? ட்ரேடிங், கார்பன் ட்ரேடிங், புவி வெப்பமயமாதலை தடுப்பதற்காக காடுகள் வளர்ப்பு திட்டம். இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகம் பூரா பெரிய பிரச்சனையாயிட்டு இருக்கு. வளர்ந்த நாடுகள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள் மேலே திணிக்கப்படுகின்ற ஒரு மாபெரும் சுமை காடுகள். பசுமை காடுகளை வளர்த்தா தான் வளிமண்டல கழிவுகளை நீக்க முடியும், பூமி சூடாகிறதை தடுக்க முடியும். வளிமண்டலம் வந்து கெட்டு போச்சு. அது சுற்றுச்சூழலை பற்றியும் பேசணும், இல்லை அதுவும் சேர்ந்து தான் வருது. நான் திருவாரூரில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் பேசினேன், நான் மத்திய பல்கலைக்கழகத்தில் பேசினேன். ஒரு 3.5 லட்சம் பேர் பார்த்தாங்க. அதை ஒரு 5 நிமிஷம் தான் பேச விட்டாங்க. மைக்கை பிடிங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பேசணுன்னா இங்கே கொஞ்சம் பர்மிஷன் இருக்குது. 5 நிமிஷத்துக்குள்ளே நான் பேசியே ஆகணும். ஆரம்பிக்கும் போதே மைக்கை பிடிங்கிடுவாங்க, 5 நிமிஷம் தான் டைம்னு சொல்லிட்டு பேசுகிறேன். இந்தியா பூரா உள்ள நெல் பயிரிடுகின்ற விவசாயிகள்லாம் கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர்லாம் சேர்ந்து நெல்லை பற்றின ஒரு ஆராய்ச்சி கூட்டம் நடக்குதுங்க. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடக்குது. அங்கே வந்து ஐநா சபையில் நெல்லை நடக்கூடாதுன்ட்டாங்க. இதை சொல்லணும்ல, இந்த வரி சொல்லிடலாம். புவி வெப்பமயமாதலேருந்து சேர்ந்து தான் வருது. ஏன் நெல்லை நடக்கூடாதுன்னு ஐநா சபையில் தடுத்தாங்கன்னா, நிறைய தண்ணி கேட்குது. அது பூமியில் ஏற்கனவே தண்ணி அழிஞ்சு போயிட்டுருக்கு. இவன் ஓட்டை போட்டு உறிஞ்சி தண்ணியை பாய்ச்சிக்கிட்டு இருக்கான். சரிதானா? ஏன்னா பெரிய நெல் ஓடு போட்டு தானே நெல் நடுறான். தென்னந்தோப்பை விட நெல் பயிருக்கு நிறையா தண்ணி தேவையாக இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் மிக அதிகமாக வாட்டர் பாயிண்ட், அதாவது என்ன சொல்லுவோம், போர்வெல் இருக்கிற மாவட்டம் எது தெரியுமா? இல்லை, ஈபியில் போய் கேட்கணும் எங்கே போர்வெல் அதிகமாக இருக்குன்னா. இவங்க வயலை விட்டு விட்றாங்க. செம்பனார் கோவில் நான் இருக்கிற இடம். தமிழ்நாட்டிலே அதிகமாக போர் இருக்கிற இடம் செம்பனார் கோவில், மின் பகிர்மான வட்டம். அவ்வளோ போர், ஃப்ரீ கரண்ட்டு, ஓவர்னே எப்போ வேணாலும் போட்டால் விட ஓடிட்டே இருக்கும் தண்ணி. வேகமாக சீக்கிரமாக மயிலாடுதுறை போகிறது தான் அழிய போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னே புதிய தலைமுறை சேனலில் ஒரு இது வந்துட்டு, பூமி சீக்கிரம் உள்வாங்கிட்டு இருக்கு, கடல் வந்து மேலே ஏறிட்டு இருக்கு, பூமி கீழே இறங்கிட்டு இருக்கு, இல்லை தமிழ்நாட்டிலே அதிகமாக பாதிக்கப்படுற மாவட்டம் மயிலாடுதுறைன்னு புதிய தலைமுறையில் வந்துட்டு கட்டுரையெல்லாம் வந்துட்டு அலசி ஆராய்ஞ்சு போட்டாங்க. இது இந்த தம்பி ஐயா உங்கள் ஊர் தான் நீங்கள் பார்த்துங்கன்னு எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. இந்த 2வது குந்தி இருக்கிற தம்பி பழனிவேலு. நான் பார்த்துட்டு சரி மண்டையை ஆட்டிக்கிட்டேன். நான் அதுக்குள்ளே தான் இருக்கேன், அப்புறம் என்ன பண்ணுறது? இது இந்த உண்மை ஐயா சொன்ன அந்த புத்தகம் இப்போ போட்டோம்ல, புதியதோ ஒரு உலகம் செய்வோம், நம்ம செய்ய போகிறோம். ஐயா சொன்ன வழி ஆன்மீகம் வந்து எப்போ தெரியுங்களா துளுக்கும்? எப்போ துளுக்கும் சொல்லுங்கள்? பசியோடு இருக்கும்போது சத்தியமாக ஆன்மீகம் துளுக்காது. விலங்குகள் மாரி வேட்டையாட தான் நிற்போம் நம்ம. பணம் பத்தலைன்னாலும் சரி, பணம் தேவையில்லைன்னு தெரிஞ்சால் அவன் போக மாட்டான். பணம் தேவையில்லைன்னு நினச்சா உன் பணத்தை நான் எடுத்து தான் ஆகணுங்கிற இடத்துக்கு போவான். முதல்ல பண தேவை இல்லைங்கிற இடத்துக்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி முதல்ல அதுக்கு எல்லாம் அடிப்படை எங்கேருந்து துவங்கணும்னா இங்கேருந்து துவங்கணும். எப்பெல்லாம் உங்களுக்கு நீரை உருவாக்க தெரியலையோ அப்பெல்லாம் நீங்கள் ஒரு மரத்தை ஒரு செடியை வைக்க முடியாது, ஈர காற்றை உருவாக்க முடியாது, குடிக்கிற தண்ணியை உருவாக்க முடியாது, உணவை உருவாக்க முடியாது, அந்த உணவுக்கான பாதுகாப்பை உருவாக்க முடியாது, குடிநீருடைய தூய்மையை உங்களால் உருவாக்க முடியாது. இந்த அடிப்படைக்கே நீங்கள் அடுத்தவனை சார்ந்து இருந்தீங்கன்னா நல்லா, நான் சொல்லிட்டேன் பசங்கிட்ட 4ஆம் நாள் ஒரு வீடியோ போட்டது வேறா, நீ எந்த நாட்டில் வேணாலும் இரு, தமிழ்நாட்டில் மட்டும் 1 ஏக்கர் நிலத்தை வாங்கிரு, நீ அங்கேருந்து விதைச்சிரு, அறுக்கிறதுக்கு வந்தால் போகிறோம் லீவ் போட்டு, இல்லைன்னா கூட இங்கேயே உள்ளவன் அறுத்துருவான், உன் நிலம் விளைஞ்சிரும். அதை வச்சுக்க. முதல்ல உன் குடும்பத்துக்கு உணவு தண்ணீர் தங்குமிடம் பாதுகாப்பு. இப்போல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வேலைக்கு போகலன்னா செத்துருவான் பசங்க, ரைட்டா இல்லையா? வேலைக்கு போகாமல் பிள்ளைகளை இருக்க சொல்லுங்கள், ஜாலியாக ஊர் சுற்றுறா, என்னட்ட ஊர் சுற்ற சொல்லுங்கள் போகும், ஏங்கலுங்க பீதி ஆயிடுவான். என் குடும்பத்தை காப்பாற்று, எங்கள் அப்பா ஆயி அப்பனை காப்பாற்றுண்டா, என் அக்கா தங்கச்சை கட்டி கொடுக்கணும், செத்துருவான். பணம் இல்லாட்டினா நான் வாழ முடியாதுங்கிறான். நல்லா இப்போ நான் என்கிட்ட தான் பணம் இல்லை. கொரோனா வந்தப்போ நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன், இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு கொரோனா இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் நோ மேட்டர்ன்னு போட்டாங்க. யார் சொல்லுங்கள்? வரிசையாக பூசணிக்கு அடுக்கி வச்சுருக்கேன், கருணக்கிழங்கு கொட்டி கிடக்கு, மூளையில் பரங்கி பழம் அடுக்கி கிடக்கு, மூட்டை அடுக்கி கிடக்கு, நான் மட்டும் சாப்பிட்டு ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான். உணவு தண்ணீர் தங்குமுன்னா இருக்குது. அப்புறம் எது வந்தால் என்னங்க? நான் வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, நான் விரும்புனா வேலைக்கு போகலாம். நான் ஒரு 10 நாளைக்கு படுத்துக்கணும்னு நினச்சா நான் படுத்துக்கணும் இல்லை. அடிமைத்தனமாக இருட்டில் தான் நீ வேலை செய்யணும்னா நம்ம பசங்க போகிறான், ட்ராப்பூராக போகிறான். என்ன சொன்னான் ஒருத்தன் வந்து, மனைவியை விட கேவலமாக எங்களை வேலை வாங்குறான், சுதந்திரமே இல்லைன்னு. சத்தியமாக சொன்னான், பொய் சொல்ல.
ஏங்க நொந்து போயிட்டான். 5,4 லட்சம் ரூபா சம்பளம் ஆசிரியர் வேலை, எனக்கு பணமே வேணான்ட்டு ஓடியாந்துட்டான். உயிரோட இருக்கான். அல்லிஸ் பேக்கு ராஜ்குமார் பெராலிமலையில் 9 லட்ச ரூபா சம்பளங்க. 60 பேர் வேலை செஞ்ச கம்பெனி. நம்ம ஆளுவெல்லாம் வேற மாதிரியான ஆளுவ, தமிழ்லேருந்து போகிறவங்களாம். போய் 6 மாதத்துல 20 பேரை தூக்கிட்டான். இது வேஸ்ட்டுடா நீன்னு. இப்போ கம்பெனியை நடத்திடுவான்னா அடுத்த 6 மாதத்தில் 40% ஃபார்வர்ட் ஆச்சு கம்பெனி. 9 லட்ச ரூபா சம்பளத்தை ஏற்றினான் அவன். இல்லைங்க இந்த நாடு வேணாம், நான் என் ஊருக்கு போகிறேன்ட்டான். இன்னும் என்ன வேணும் உனக்கு? இந்த மண் வேணாம், என் பூமிக்கு நான் போய் செத்து போகிறேன்ட்டான். 3/4 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு பழைய சட்டை போட்டு ஜாலியாக போகுது. நான் ஃப்ரீயாக இருக்கேங்கிறாப்லங்க. உயிரோடு இருக்காங்க நான் சொல்கிற ஆள் எல்லாம். திடீர்னு ஒரு ஆள் கூப்பிட்டு சொன்னேன், தப்பாயிட்டு ஏதோ சம்திங் ராங், என்ன வேலையை விட்றீங்க, பணம் வேணும்டா ஆழறதுக்கு. இல்லைங்க அந்த பணமே வேணாம். ஐயோ அது வேலையே இல்லைங்க, அது வேறு மாதிரி. இப்போ பணம் எனக்கு பணமே வேணாம், சோறு மட்டும் இருந்தால் போகிறேன்னு தங்கிடுறான்ட்டான். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். எனக்கு பயம் வந்துட்டு எல்லா பயிலுமே வேலையை விட்டு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பூரா வேலையை விட்டு வரான். அவ்வளவு இருக்கும், அவனால் வேலை செய்ய முடியல, அடிமையாக மாட்டிக்கிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா, இப்போ நார்த் இந்தியா பசங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்துட்டாங்களா இல்லையா? சப்ஜெக்ட் உள்ள தான் இருக்கும், ஒன்றும் தப்பாக பேசலை. தமிழ்நாட்டு பசங்க என்கிட்ட நிறைய திருப்பூரில் அங்கே இங்கே வந்து தமிழ்நாடு பூரா ஊர் சுற்றுற ஆள் ஆகிட்டேன்னா என் வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஒரு வாரம் ஆகிட்டு இந்த பையன்ட்ட கெஞ்சி கூத்தாடுறேன், தம்பி நான் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்காக சேர்த்து போடுங்க, அடுத்த நாள் போய்க்கலான்ட்டாப்புல. நேற்று போட்ட டிக்கெட்டை மெட்ராஸ்லேருந்து போட்ட டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு நாளில் தூக்கிட்டு வரேன் அவங்களுன்னு. ராத்திரி மலங்க ஒட்டியாந்து இன்றைக்கி பேசுங்க நீங்கள் முதல்ல அப்படின்னு விட்டுருக்காப்புல. இன்றைக்கி போகணுன்னா இன்றைக்காவது 8ஆம் நாள் போகிறேன். ஊர் சுற்றுற ஆள் ஒன்று தண்ணி தெளிச்சு விட்டான் என் வீட்டில் வந்துட்டான். நம்ம தமிழ்நாட்டு பசங்களை வந்து வேலையே வாங்க முடியலைங்க, பெரிய தொல்லையாக இருக்குது. நார்த் இந்தியா பசங்க கரெக்டாக வேலை செய்கிறானோ அப்படிமா தெரியுமா அவனுக்கு அப்படின்னு. என்ன காலை தூக்கி விட்றீங்க? எங்கள் பசங்களும் அவ்வளோ இல்லையா நீங்கள் வேலையே வாங்க முடியாது. சுதந்திரமாக வாழ்ந்தே பழகணும் எங்கள் இளைஞர்கள்லாம். இவன் அடிமையாக இருக்கிறதுனா அவ்வளோ லேசு கிடையாது. நம்ம பசங்களை உண்மையிலேயே எனக்கு அது பெருமை. ஆமாம், சுதந்திரத்தை இழந்து அதை மீட்டு கொடுத்துணும்னு நான் பார்க்குறேன். கொடுத்துருவோம். வேணும்னா வேலை செய்கிறேன், இல்லாட்டினா வேலை செய்ய மாட்டேன். தமிழ்நாட்டு இளைஞர்கள் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா இளைஞருக்கும் வேணும்னா வேலை செய்யலாம். உண்மையிலே ஒரு 10 நாள் ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுங்க, இருக்க முடியுதா? வேலை போயிட்டுன்னா அவ்வளோதான். வேலை போயிட்டுனா அவ்வளோதான். என் குடும்பம் தொலைஞ்சிது. அவன் கம்பெனியை எப்போ வேணாலும் விட்டு கரையேற்றிடுவான். கவர்மெண்ட் வேலையாக இது பண்ணுறது, வழக்கு பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எல்லாராலையும் வேலை கொடுக்க முடியல. அதனால் வேலைக்கு போயே ஆகணும். இந்த இடம் எப்போ பயம் வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேணுங்கிற அளவு சாப்பாடு, தூங்குறதுக்கு இடம், படுக்கிறதுக்கு வீடு, இதெல்லாம் இருந்துச்சு. இது வேறு வேணா வேலை செய்வான், இல்லைன்னா நான் போய் படுத்துட்டு ஜாலியாக சாப்பிட்டே காலம் ஓட்டுவேன். இந்த தில்லு வந்தால் தாங்க முதல்ல நீங்கள் அடிமை விலங்குலேருந்து வெளில வர முடியும். வேலையை விட்டு வெளில வந்தால் கொன்னே போடுவான். பணம் வேணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி வந்துட்டாங்க. ஒருத்தன் 2 பேர் வந்துட்டான். இருங்க, வெயிட் வந்துட்டான். அலறி அடிச்சுட்டு நான் வந்து எங்கே இருக்கேன்? பழனியில் இருக்கேன். ரஞ்சித் உயிரோட இருக்கான். இப்போ நாளைக்கு அடுத்த மீட்டிங்கில் அவங்க வர்றாங்க. அவங்க மாமா வெட்டினரி டாக்டரு. அவர் ஆச்சிட்டு அங்கேருந்து வரேன். யாருங்க நீங்கள்? என்ன வருது? ஐயா நான் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வரேங்க ஐயா. சரி வாங்க. என்ன விஷயம்? ஏதோ விவசாயமா? இல்லைங்க விவசாயம் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு அறிவுரை வேணும். அறிவுரை? நான் விவசாயம் தான் சொல்லி கொடுத்தேன். ஆமாங்க, அதாங்க, அது சம்மந்தமாக தான் அறிவுரை வேணும். என்ன அறிவுரை வேணும்? இந்த பையன் மஸ்கட்டில் இருக்காங்க, மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளம், எப்போ வேணாலும் நான் வேலையை விட்டுறோன்னே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு அடிவயத்தில் நெருப்பை வச்ச மாதிரி இருக்குது. இவனை வேலையை விடாதுன்னு சொல்லணுங்க ஐயா. நீங்கள் இதுக்கு ஏன்னா நீங்கள் ஒரு இப்போ வீடியோவில் போட்டிருந்தீங்கல்ல, நீங்கள் வேலையெல்லாம் விட வேணாம், முதல்ல ஆளுக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்தை வாங்குங்க, பத்திரமா வருவாயை உண்டாக்குங்க, அதுக்கப்புறம் வேலையை விடுங்க. குடும்பம் வந்து இதாக போயிடுங்க. இந்த பையன் இப்போ வேலையை விட வேணாங்க. அவனை கூப்பிட்டு பத்திரமா வேலையை விட்டுறத முதல்ல பணத்தை சம்பாதி. அதுக்கப்புறம் நான் விரும்பினா 8 மணி நேரம் வேலை செய்வேன், நேர்மையாக வேலை செய்வேன். வேணும்னா வேலை செய்வேன், இல்லாட்டா வீட்டுக்கு போயிடுவேன். என்னை விட திறமையாக உனக்கு வேறு எவனா வேலை செய்யறவன் தான் நீ வச்சுக்க. என்னை விட திறமையானவன் தான் வச்சுக்க. என்ன மாதிரி வேலை செய்கிறவனே எவனும் கிடையாது. ஆனால் அதுக்காக நீ என்னை அடிமையாக வேலை வாங்கக்கூடாது. ஓகேவா? இப்படி நீ எப்போ பேரம் பேசுவ? எப்போ முடியும்? எனக்கு பேக்ரவுண்ட் இருக்கணும். வேணா நான் போய் படுத்துக்கிட்டே காலம் ஓட்டுவேன் சாப்பிட்டுட்டு. அந்த பேக்ரவுண்டு வேணும்ல. இதுக்கு முதல்ல அடிப்படை தண்ணி. இதை உருவாக்கிட்டோம்னா முடிச்சிட்டோம். அடுத்த பூமி சூடாகிறத பற்றி பார்த்துருவோம். ஒரு நாய் சூடாச்சுன்னா என்னங்க? நாய்க்கு வெய்ய தாங்களே என்ன செய்யும்? உக்காந்துரும்.
அதுக்கு அது விஞ்ஞானமே படிக்கல. ஆனால் அதுக்கு தண்ணியில் போய் உட்காந்தா சூடு போகணும்னு தெரியுது பாருங்க. ரைட்டு தானே? பிஹெச்டியே பண்ணல. அது தண்ணியில் உட்காந்தா சூடு போகணும் கரெக்டாக தெரியுது. நம்ம விஞ்ஞானிகளுக்கு பூமி சூடாயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. 80 நாடுகள் ஒன்று தப்பாக சொல்லிய ஒரு சூடான பொருள் மேலே தண்ணியை ஊற்றினாலோ சூடான பொருளை தூக்கி தண்ணியில் போட்டாலோ எது சீக்கிரம் வெளில போவோம்? தண்ணி வெளில போகுமா? சூடு வெளியில பெய்யும். சூடான பொருள் மேலே தண்ணியை ஊற்றினாலோ பூமி நெருப்பு கோலா உருவாச்சு. படிச்சிருக்கீங்க தானே? நீங்கள் கண்ணால் பார்க்கல. ஆனால் சூரியன்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்த கோள் பூமி. அந்த பூமியிலேருந்து சூட்டை கடத்தணுன்னா பூமியில் உடனே கடத்தணும்னா மரம் வச்செல்லாம் சூடு போகாது. மரம் உயிரோடு இருக்கவே தண்ணி வேணும். நீரை நிறுத்தணும் பூமியில். எந்த இடத்துல பூமியில் நீரை நிறுத்துகிறோம்? ஏன்னா எவ்வளவுக்கு அவ்வளோ நீங்கள் நீரை தேக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சூடு வெளில போகும். ரைட்டு தானே? சூடான கல் மேலே கல் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தீங்கன்னா சூடு பூரா போயிடும். பாதி கல் மட்டும் நனைகிற மாதிரி தண்ணி வச்சிங்கன்னா பாதி கல்லில் இருக்கிற சூடு போகும், மேலே இருக்கிற சூடு அப்படியே தான் இருக்கும். ரைட்டு தானே? அதில் சூடு ஈரம் ஏறினா தானே அது சூடு போகும். இப்போது முதல்ல வரப்போ உயர்த்தினவன் இப்போ பூமியிலேருந்து சூட்டை வெளியேற்றிருக்கானா இல்லையா? அரிசியில் தண்ணியை கலந்து வச்சு சோறாக்குனாதான் அரிசியை சூடு தாக்காமல் கருகி போகாமல் இருக்கும். ரைட்டு தானே? ரைட்டா இல்லையா? அரிசியை கீழே வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு எரிச்சா அரிசி காந்தி போகிறத தடுக்கவும் முடியாது. அவன் பூமியிலேருந்து சூட்டை கடத்தணுங்கிறதுக்காக பூமி உள்ள தண்ணியை கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக வரப்புங்கிற ஒன்றை தேக்கி பூமிக்கு வெளியில் தண்ணி வச்சு பூமியோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி பூமிக்குள்ளே தண்ணியை கொண்டுட்டு போய் அரிசி கூட சூடாயிடக்கூடாதுங்கிறது மாதிரி பூமி உள்ளே கூட சூடாயிடக்கூடாது. அப்போ தான் பூமியில் இருக்கிற வேறு செடி கொடி மரங்கள் எல்லாம் பத்திரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வரப்போ உயர்த்தணும். இதுதான் மழை மேகங்களை உண்டாக்கும். மழையை உருவாக்குறதுக்காக நெல்லை நட்டான். இவனை தண்ணியை நெல் அடிக்குதுன்னு நெல்லை நடக்கூடாதுன்னு ஐநா சபையில் என்ன சொல்லுவீங்க? நிறுத்துறதுக்கு ஒரு இது வாங்குவாங்களே, ஸ்டே வாங்கிட்டான். இந்த இந்திய விஞ்ஞானிகள்லாம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அதெல்லாம் இல்லைங்க, அடுத்தது நிறைய தண்ணி நின்னா பூமியிலேருந்து மீத்தேன் வெளியேறுதுன்ட்டான். அதெல்லாம் இல்லைங்க, அது நடுற நாளில் மீத்தேன்லாம் வெளியாகிறது இல்லைங்கன்னு பெரிய போராட்டம் நடத்தி நாங்கள் மெதுவாக நெல்லை நட வச்சுட்டோன்னு சொல்லி இங்கே திருவாரூரில் பேசுகிறாங்கப்பா. அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வேற ஆள், அவனுக்கு தமிழே தெரியாது, நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. அப்படியே நான் ஒன்றும் மண்டை இங்கே போய் நான் மட்டும் தனியாக உட்காந்துருக்கேன். ஏண்டா மழையை உண்டாக்குறதுக்காக நெல்லை நட்டான், பூமியிலேருந்து சூட்டை அழிக்கிறதுக்காக நெல்லை நட்டான். இங்கே சுவிட்சர்லாந்தில் போய் மழையை பெய்ய வைக்க முடியுமா? ஏன் முடியாது? தண்ணியை ஆவியாக்க முடியாது. அங்கே பூமிக்குள்ளே தண்ணியை கொண்டு போக முடியுமா? ஏன்? பெய்யறதே பனியாக பெய்யுது. குளிர் பிரதேசமாக இருந்தானா தண்ணியாக இருந்தால் பூமிக்கு வெளியில் நிறுத்தினா பூமியோட ஈர்ப்பு சேட போகும். அங்கே பெய்யறதே பனியாக பெய்யுது. அங்கே இருந்தால் பூமிக்குள்ளே தண்ணியை கொண்டு போக முடியும். பூமி உள்ளே தண்ணி போனாதானங்க அது ஆவியாக போய் சூட்டோட வெளியில் போகும், மேகமண்டலம் வரைக்கும் போகும், வெப்பத்தை இழக்கும், மறுபடியும் குளிர்ந்த நீராக மாறும். சூடாகி தண்ணி ஆவியாக போகும், குளிர்ந்த நீராக பூமிக்கு வரும். திருப்பி எப்பெல்லாம் சூடு அதிகரிக்குதோ 100 டிகிரிக்கு மேலே அதிகரித்தாதான் இது ஏஞ்சி போகும். வெப்பத்தை பிடிச்சி போய் புரடையை பிடிச்சி அங்கே தள்ளிட்டு திருப்பி குளிர்ந்த நீராக மாதிரி கீழே வரும். 100 டிகிரிக்கு கீழே சூடுன்னு வச்சுக்கா, உனக்கு வேறு வேலை இல்லை, நான் பூமியை விட்டு வரமாட்டேன்னு அங்கேயே இருந்துக்கும். 100 டிகிரிக்கு மேலே அதிகமாச்சு. இதுக்கு மேலே பூமியில் நீ இருந்தீங்கன்னா ஒரு உசுறு இருக்காது, மரியாதையாக கிளம்பு. யார் கிளம்பணும்? சூடு கிளம்பணும். தண்ணி பிடிச்சிக்கிட்டு போகுது. அதை காற்று மண்டலத்துக்கு வெளியில் போய் வெப்பத்தை இழந்து நீராவி மேகங்களாகி மீண்டும் குளிர்ச்சியான நீர் பூமிக்கு எல்லா விதையும் முளைக்கும், எல்லா செடியும் முளைக்கும். இவன் வரப்பை நேய்ச்சி நிறுத்தி பூமிக்குள்ளே கொண்டு போவான் தண்ணியை. பூமி உள்ளே இருக்கிற சூடும் வெளில போயிடும். பூமிக்கு மேலே சூரியன் அடிச்சதுன்னா அந்த சூடு ஆவியாக போயிடும். பூமிக்கு உள்ளே போனாலும் அந்த சூடும் ஆவியாக போயிடும். ஏன்னா அங்கேயும் தண்ணி இருக்கு. எங்கே அது 100 டிகிரிக்கு மேலே சூடு வைக்க வச்சாலும் அங்கேயும் போயிடும் பாருங்க ஆவியா. அம்மா சுட சுட சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க தானே. மத்தியானம் மூடியை திறந்தீங்கன்னா தண்ணி இருக்கும். தண்ணியை ஊற்றுனாங்களாங்க, திறந்து தண்ணி இருக்குமா? சாப்பிட்டு ஏதுங்க தண்ணி அங்கே சாப்பாட்டு டப்பாவில் வச்சாலும் நீர் ஆவியாக போயிடும். அதேமாதிரி அங்கே கூலிங் ஆனாலும் தண்ணி ஆயிரும். பூமிக்குள்ளே கூட வெப்பத்தை அழிக்கிற வேலையும்
வெப்பத்தை கடத்துகிற வேலையும் பூமியை குளிர்விக்கிற வேலையும் தண்ணி தான் செய்யுது. இப்போ இப்போ மரம் வச்சா பூமியிலேருந்து சூடு போகுமா, தண்ணி நிறுத்தினா சூடு போகுமா? அனைவருக்கும் நன்றி. இத்தனுடன் உரை முடிகிறது. அது கொடுங்க ஆள. ரொம்ப அற்புதமான உரைங்க. அப்படியே ஒரே ஒரு ஆள் தூங்கிட்டாரு. நீங்க பேசுங்க. ஒரு விஷயம் என்னன்னா, உண்மை பொழந்து கட்டிட்டாருங்க, அப்படிதான் சொல்லணும். இந்த வெளிப்படையா பேசிட்டாரு. உண்மை அதுதான். அது இல்லாம நான் என்ன சொல்றேன் ஐயா, அந்த ஆரோக்கியத்துக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுவீங்களா? உடல் மருத்துவம் வச்சுக்கலாம், மருத்துவம் வச்சுக்கலாமா? சரி, இல்லை, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். இவர் பேச பேச என்ன தோணுதுன்னா, நம்ம உடம்பும் வந்து பூமி மாதிரி தான். இவர் சொன்னார்ல, 100 டிகிரி வெப்பம் வந்துச்சுன்னா தான் உள்ள இருக்கிற தண்ணி மேலே வருது அப்படின்னாரு இல்லையா? நம்ம கடுமையாக ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு உடம்பு சூடாகும் போது என்ன ஆகுது, வேர்வை வெளியே வருது. உள்ள தண்ணி இருக்கு, வேர்வை வெளியே வருது. இந்த உடம்பு உயிர்ப்போடு இருக்கணும்னா தண்ணி வேணும். அது மாதிரி இந்த பூமி உயிர்ப்போடு இருக்கணும்னா தண்ணி வேணும். அந்த தண்ணி எப்படி உருவாக்குறது ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. நான் ஐயாவை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் தெரியுமானு தெரியல, நம்ம பகவத்தையா வந்து புத்தர் காலத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய புரட்சியாக இப்போ ஞானம் வந்துட்டு இருக்கு. புத்தர் காலத்துக்கு அப்புறம் இவருடைய ஐயாவுடைய முற்பிறவின்னு ஒன்று சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனமாக 4-5 பேர் ஒரே மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஐயா கூட சொல்கிறாங்க, பிறவிகள் இருக்குது தான் செய்யுது. இந்த பிறவிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் வந்து பெண்ணாக பிறக்கலாம், பெண் வந்து ஆணாக பிறக்கலாம். பிறவிகள் பல இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் புத்தருடைய அடுத்த பிறவியோ ஐயா, புத்தருக்கு அப்புறம் பல பிறவிகள் அப்புறம் வந்து புத்தர் என்ன சொன்னாரோ அதாவது இப்போ வந்து இப்போ இந்த காலத்துக்கு புரிகிற மாதிரி ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு தோணுது. இவரை பார்க்கும்போது இவர் வந்து ஔவையார் தான் இவராக பிறந்திருக்காரோன்னு தோணுது எனக்கு. ஔவையார் தான் இவருங்க, வேற ஒன்றும் இல்லை. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயரும். ஔவையார் அப்ப சொன்னது யாருக்கும் புரியல, மறுபடியும் பிறந்து வந்திருக்காரு. இவர் ஔவையாருடைய மறுவிரைவு தாங்க அவர். அதனால உங்களுக்கான எங்களுக்கான வாய்ப்பு நீங்க வந்திருக்கிறது. நீங்க என்ன நிறைய நேரம் பேசுங்க, நாங்க கேட்க தயாரா இருக்கிறோம். என்னாச்சுக்கான பட்டன் போட்டுக்கணும். பட்டன் போட சொல்றேன், போட்டா திரும்பிக்கிறீங்க, வேற வாய் சரியா ரெக்கார்டாக இப்போ பக்காவாயிடுங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம சந்திப்போம், நிறையா சந்திப்போம். உங்களுக்கு எந்த மாதிரி சந்தேகம் வேணாலும், நான் சொல்லிட்டேன் இல்லையா ஏற்கனவே, எது மாதிரியான டவுட் இருந்தாலும் ஒன்றும் பாக்கி வைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம அதுமாரி இது வரைக்கும் நிறைய அறிஞர்களை சந்தித்து பார்த்து தான் நம்ம இந்த நிலைமையில் நிற்கிறோம். தண்ணி உண்டாக்குறதுனா என்னன்னு தெரில, எப்படி பத்திரமா வாழறதுன்னு தெரில, எதை சாப்பிட்டா பத்திரமா இருப்போம்னு தெரில, இனிமேல் இருப்போமா இருக்க மாட்டாமான்னு தெரில, செத்துருவோமா இருப்போமான்னு தெரில, நம்ம புள்ள குட்டி வாழுமான்னு தெரில. பணம் இருந்தால் தான் வாழ முடியுங்கிறானோ. பணம் என்னென்னா, சுதந்திரம் வாங்கும்போது ஒரு ரூபாய்க்கு $1 இருந்தது. இப்போ 90 ரூபா கொடுத்தா தான் $1 தரங்கிறான். நம்ம ஜனநாயகமாகி சுதந்திரமாகி 90 ரூபா தர, நீ $1 கொடுங்கிறதுல பொருளாதார வளர்ச்சியாகி பொருளாதாரத்தில் பெரிய நாடாயிட்டோம். அதில் ஒரு டாலருக்கு 90 ரூபா கொடுத்து நம்ம வல்லரசு ஆகிட்டோம், சுதந்திரமாக அடைஞ்சிட்டோம். சரியா? இந்த மாதிரி இருக்கும். எதிர்காலத்தில் எத்தனை 90 ரூபா சம்பாரித்து நம்ம டாலர் வாங்குறது, யூஎஸ் போனால் தான் நம்ம புள்ள பெருமை. இப்படி பல சிந்தனைகள் பல இதெல்லாம் ஓடுது. அதனால் எல்லாத்தையும் அலசி பார்த்துடுறோம் இந்த கூட்டத்தில். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம சந்திக்கிறோம். ஐயா வேற ஏற்கனவே தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமலா சொன்னாங்களா தெரியல, மாதத்துக்கு ஒரு நாள் மரியாதையாக வந்துருந்தாங்க நேத்தி. சரியா? பார்த்துக்கலாம். இதே பக்கம்தான் சேலம், 4 மணி நேரம். ஓகேவா? வந்துடலாம், பார்த்துப்போம். அதனால் முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு முதல்ல சிரிக்கலைன்னா பிரச்சனைங்க. பிரச்சனையே அங்கே தான் தொடங்குது. சிரிச்சா உங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை, சிரிக்கலைன்னா சம்திங் ராங், உள்ள ஏதோ இருக்கு. சரியா? இதனால நம்ம அரட்டை கச்சேரியாக வச்சிடறோம். நம்ம எதில் பேசினாலும் சரி, முதல்ல அரட்டை தான். நீங்கள் வந்து எதை வேணாலும் டவுட்டை கேளுங்க, அங்கேயே கிளியர் பண்ணுறோம். ஆமாம். ஏன் சாமி, எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க? ஈரோட்டில் ராயர்பாளையம் வள்ளலார் ஜெய்சிங் மில் அங்கே இருக்குது. ஈரோட்டுக்கு பக்கத்தில் தேவூர், இந்த தம்பி இருக்காங்க, பழனிவேலு. சரியா? யோகேஷ் எந்த மாவட்டம்?
சேலம் மாவட்டம் சொல்லுங்கள். போட்டிருக்காங்க, சென்னையில் இருக்குது. எல்லா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்குங்க. வரப்பை எப்படி போடணுங்கிறத அவங்கள்ட்ட கற்றுக்கணும் நீங்கள். சரியா? வரப்பு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி மண்ணை குமிச்சா வரப்பு இல்லை. நீர் தங்கணும். முதல்ல நீர் வந்து பாதுகாப்பாக தங்கும் முறம் அமைக்காட்டினா நீர் தங்காது. பாதுகாப்பாக நீர் வந்து தங்கணும். தங்கணும் உடனே தரைக்கு வருது, சின்னொன்று பல மரம் தான் உடனே ஆவியாயிரும். ரைட்டு தானே? அப்போ இந்த வருஷம் பெய்கிற மழை அடுத்த வருஷம் மழைக்காலம் வரைக்கும் ஆவியாகாமல் தக்க வைக்கிறது இருக்குல்ல, அதுக்கே ஒரு அறிவு வேணும், ஒரு டெக்னாலஜி வேணும். ஏன்னா கோடை காலம் 10 மாதம் வெயில் தான் இருக்குது. ரைட்டு தானே? 2 மாதம் தான் மழை. 2 மாதம் பெய்கிற மழையை அடுத்த வருஷம் மழைக்காலம் வரைக்கும் அழியாம நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய அறிவு வேணும். அதை செய்யவும் வேணும். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அறிவாளிக்கு ஞானத்தின் பின்னால் அனுபவம் வரும், முட்டாளுக்கு அனுபவத்தின் பின்னால் ஞானம் வரும். அறிவாளிக்கு அனுபவத்தின் பின்னால் அறிவாளிக்கு ஞானத்தின் பின்னால் அனுபவம் வரும், முட்டாளுக்கு அனுபவத்தின் பின்னால் அறிவு வரும், ஞானம் வரும். நம்ம இப்போ முட்டாள் ஆயிட்டோம். நம்ம ஏற்கனவே அறிவாளியாக இருந்தோம். தண்ணியை எப்படி உருவாக்குறது இருந்தோம்ல. தமிழ்நாட்டில் தோன்றின இடத்துலலாம் தண்ணீர் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருப்பானா? ஊர் பூரா தண்ணி இருந்தது, கெட்டு போகாத தண்ணீராக இருந்தது. அவன் குணத்தில் இருக்கிற தண்ணி, கிணத்துல இருக்கிற தண்ணி பாசி பிடிச்சிருக்குமா? இப்போ வாட்டர் டேங்கில் தண்ணி பாசி பிடிக்குது, குளோரின் பவுடர்லாம் போடுறாங்க. அப்புறம் ஆர்ஓ சிஸ்டம்லாம் வாங்குகிறோம். எவ்வளோ பணம் செலவுனையும் அந்த பூமியிலேருந்து எடுக்கிற ஊற்று தண்ணீருக்கு சமமான தண்ணீராக இன்னும் நம்ம குடிக்க முடியல. அவன் தண்ணீரை எங்கே சேமிக்கணும்னு தெரிஞ்சிருந்தது, எப்படி உருவாக்கணும்னு தெரிஞ்சது, அதை பொது உடைமையாக்கி வச்சுருந்தான். வரப்பை பற்றி கேட்டீங்க, வரப்பை பற்றி சொல்லவா இப்படி பொதுப்படையாக பேசவா? வரப்பு தோன்றதுக்குன்னு ஒரு 6 அடி உயரம் 1 ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜேசிபி ஒரு ஏக்கராக இருக்கிறது பெட்டரு. ஒரு ஏக்கராக இருக்கிறது சிறப்பு. ஒவ்வொரு ஏக்கராக இருந்தால் சிறப்பு. இல்லைங்க என்கிட்ட 50 சென்ட் தான் இருக்குன்னா அதுலேயும் பண்ணிடலாம். நிலத்தோட பரப்பளவு குறையும். 6 அடி உயரம் 50 சென்ட்டை சுற்றி 4 பக்கம் போட்டிங்கன்னா பாருங்களேன் குறையும். நீங்கள் அடுத்தது இன்னொன்று 6 அடி உயரம் எல்லாத்துக்கும் போட வேணாம், நெல் பயிருக்கு தான் அது ரொம்ப முக்கியம். சரியா? மற்றபடி தென்னை மரம் தேக்க மரம்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் 6 அடி கிடையாது. இப்போ இதோட கட்டமைப்பே வேறு, அதோட கட்டமைப்பு வேறு. அவருங்க மொத்தம் நிலம் வந்து 4 வகை. நிலம் வந்து 4 வகை. நானிலம், அதாவது குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை. நிலம் 4. திணை 5. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த மருதம்ங்கிற ஒன்று திணையில் செயற்கையானது. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் அது நிலத்திலையும் வருது, திணையிலையும் வருது. காடுகள் முல்லை அது நிலத்திலையும் வருது, திணையிலையும் வருது. நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் அது திணையிலையும் வருது, நிலத்திலையும் வருது. பாலை நீரற்ற நிலம் அது திணையிலையும் வருது, நிலத்திலையும் வருது. பாலைவனங்கள் ஒன்று மருதம் அது திணையில் மட்டும்தான் வரும், அது செயற்கை. வயலும் வயல் சார்ந்த இடமும், பாக்கி எல்லாம் இயற்கை. சரியா? இந்த ஒரு திணையை தான் 6 அறிவு படைத்த மனுஷன் முதல்ல உருவாக்கணும். அங்கே தாங்க நாகரிகம், அறிவு எல்லாமே அங்கே தான் வருது. மண்ணுக்கு அறிவு இருந்தால் இயற்கை தானே, மண் பூமி இயற்கையா இல்லையா? அதுக்கு அறிவு இருந்ததுன்னா இப்போ செடி முளைக்குது. அடுத்து செத்துப்படுமான்னு பெய்கிற மழையை தேக்கி வச்சுக்கணுமா இல்லையா? புரிஞ்சணுமா இல்லையா? இதை நம்பி தானே செடி முளைச்சிது, மண்ணை நம்பி தானே முளைச்சிது. வெய்யரிச்சா காஞ்சி போயிடுது, செத்து போயிடுது. அதுக்கு அறிவு இல்லை. இயற்கைக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா? இதனால தான் என் வேளாண்மையில் இயற்கைன்னு போட்டுறாதீங்கன்னு. செயற்கை. ஒரு செடி வாடுதுன்னு பார்த்து அவன் அந்த இடத்துல நீரை தேக்கி நிறுத்துகிறான், நீரை உருவாக்குறான், நீரை சேமிக்கிறான், நீரை பாதுகாக்கிறான். அதை நம்பி தான் நான் வாழ்வாங்குது செடி. வெப்பத்தை நம்பி வாழ மாட்டேங்குது. ஏன் நம்ம ஃபேன் போட்டுக்கிறோம்? வெப்பம் தாங்கலை. ஒரு விஷயம் தெரியுமா? செத்து போனதுக்கப்புறம் நம்ம உடம்புல என்ன இருக்கும், என்ன இருக்காது? தண்ணி இருக்கும், இருக்காது. எஸ், இதான் தண்ணி நினச்சின்னு நெருப்பு அழிச்சிடும் தெரியுமா? சுத்தமாக அழிச்சிட்டு உட்காந்துருமா? உட்காந்துராதா? உட்காந்துரும்.
அப்படியே தண்ணி நினச்ச இடத்துக்கெல்லாம் போகும். என்னதுக்கு அதை அடிக்கிற ஆளே இல்லைல்ல, சாக்கடை தண்ணியாக போயிடும். அந்த சாக்கடை தண்ணியை தூய்மைப்படுத்தணும்னா யார் வேணும்? வெப்பம் வேணும். அதுதான் அது உள்ள 2.5 கலந்து அதை ஆவியாக்கி குளிர வச்சு நினச்சதுன்னா மேகத்துக்கு அந்த பக்கமும் தூக்கிட்டு போகலாம்ல, வெப்பம் பூமிக்கு வெளில தூக்கிட்டு போகலாமா இல்லையா? ஆனால் போகல. திருப்பி என்னை நம்பி தான் உசுறு இருக்குங்குது. யார் சொல்கிறா? நீர் மேகமாக்கி அப்படியே விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுது. தூய நீராக சாக்கடை நீரை தூய்மைப்படுத்துகின்ற ஆற்றல் வெப்பத்துக்கு இருக்குது. ஆனால் நீரோட ஆணவம் என்ன செய்யுது? நெருப்பை அழிச்சிடுது. ஒவ்வொன்றுக்கும் ஆணவம் இருக்குது பஞ்சபூதங்களில். அந்த ஆணவம் என்பது தன்னுடைய ஆற்றலை நினைத்து பெருமை கொண்டு உச்சம் கொண்டு அகங்காரம் பிடித்து அலைகின்ற இடத்துக்கு பேர் ஆணவம். நெருப்புக்கு ஆணவம் பிடிச்சதுன்னா என்ன ஆகும்? ஊடு பற்றிக்கிட்டே எரியும். ஆனால் இருண்ட வீட்டுக்குள்ளே விளக்கு இல்லாமல் போக முடியாது. அது வணங்க வேண்டிய இடம், தீ ஒழிக்க வேண்டிய இடம். நீரின் அளவு அதிகரிக்கக்கூடாது, அதுக்கு ஆணவம் பிடிக்கக்கூடாது. நெருப்புக்கு ஆணவம் பிடிக்கக்கூடாது, காற்றுக்கு ஆணவம் பிடிக்கக்கூடாது. காற்று இல்லாமல் இருக்க முடியாது. இவற்றை அடக்கி ஆண்டு கடவுளோடு கடவுளாக கலந்தவன் யாரு? மனிதன். தமிழ் அல்ல, மனுஷன். சரியா? கடவுள் மனிதனும் ஒன்று. நீ கடவுள் நிலையை அடைந்து விடலாம், கடவுள் மனிதன் ஆகலாம். கடவுளுங்கிறது ஆட்டுக்கு தெரியுமா, மாட்டுக்கு தெரியுமா, நாய்க்கு தெரியுமா கடவுள்னா என்னன்னு? மனுஷன் மட்டும்தான் கடவுளை பற்றி சிந்திக்கிறான். ஏன் சொல்லுங்கள்? சப்ஜெக்ட் விவசாயத்தொட்டு வெளில போயிட்டோமோ, சரி அங்கே போயிடும். கடவுள் என்பது அறிவில் மாத்திரமே தோன்றி இயங்கி இயக்கி கொண்டிருக்கின்ற ஒன்று. வட்டம், சதுரம், கோலம், A+B² 1, 2, 3 இதெல்லாம் அறிவில் மட்டும்தான் தெரியும். ஆனால் எல்லாம் வேலை செய்யும். நிலத்தில் சதுரம் போட்டு பாருங்கள், வேலை செய்யும். அது பேரண்டத்தில் இயக்க விதிகள். அறிவில் மாத்திரமே தோன்றி இயங்கி இயக்கி கொண்டிருக்கின்ற ஒன்று கடவுள். கடவுள் இல்லைன்னா அறவை கட்டுத்தனமாக பகுத்தறிவாக எழுதிட்டாங்க கூடாது. திருவாசகத்திலே சொல்கிறான், உள்ளானாய் இல்லானாய் உண்மையுமாய் இன்மையுமா. நீ இல்லைன்னா இல்லை, உடம்புல சூடு இல்லை போயிட்டான். நான் கேட்டான், உசுறுனா என்ன? உசுறுனா என்ன? காற்றா? உங்களுக்கு வெளியில் தான் காற்று இருக்க வேண்டியது. உள்ளே இருக்கிற காற்று போச்சுன்னா இருக்க மாட்டீங்களா? காற்று தனம் போய்கிட்டே தான் இருக்கு. வெப்பமா? வெப்பம் போயிட்டுன்னா ஜன்னி கண்டுச்சுன்னா இருக்கீங்களா உயிரோட? என்ன வாங்க, அதாவது ஒன்றும் இல்லை. முதல்ல பயம் இல்லாமல் பேசணும். தப்பாக பேசினாலும் பேசிடணும், ரைட்டாக பேசினாலும் நம்ம மண்டையில் இருக்கிறத வெளி அடிச்சிடணும். பயந்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம தப்புன்னு நினச்சி சரின்னு நினச்சிட்டு ஒன்று உள்ளே இருந்துருவோம். தப்புன்னு சொல்ல தெரிஞ்சு எவனாச்சும் ஒருத்தன் திருத்துவான்ல, நம்ம அறிவாளி கிடையாது. நான் தப்புன்னு சொன்னால் நான் உடனே கும்பிட்டு ஆமாங்கன்னு போனோம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம அறிவாளியில் இருக்கணும்னு நான் நிறைய ஒத்து வாங்கியிருக்கேன். 7வது வரைக்கும் படித்தவர்கிட்டே வாங்கியிருக்கேன். கடவுளோட அறிவு உயிரா? இது ஏதோ எனக்கே கொஞ்சம் குழப்பமாற மாதிரி என்னையே மிரட்டுற மாதிரி கொண்டு வரீங்களா? சரி, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களா. அதான் நான் அப்புறம் அதை யோசிப்போம். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களா. இல்லையா? இங்கே ஏதோ தடுக்கிற மாதிரி இருக்கா? நான் நினச்சா ஒரு குழந்தைய உருவாக்குறேன், நான் நினச்சா நெல்லை முளைக்க போகிறேன், இல்லைன்னா நான் சாப்பிட்டுடுறேன். இல்லை, நான் ஏன்டி 5-6 பிள்ளை பெற்றுட்டோம் போடி வானான்னுன்றா நாங்கள் நிறுத்திடுறோம். அப்போ நான் நினச்சா உயிரை உருவாக்குறேன், நான் நினைக்கலன்னா உயிரை உருவாக்கலை. கடவுள் தான் உயிர்னா நான் நினச்சா கடவுளை உருவாக்க முடியும் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? எனக்கு டவுட்டு வருது. ஏன்னா இது மாதிரி புது மாதிரியான விடைகள்லாம் நான் உடனே இங்கே போட்டு செக் பண்ணி பாரும்பேன். நான் அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நான் சொன்னதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். உயிருங்கிறத பற்றி தான் பேசணும், நம்ம கடவுளை பற்றி பேசலை. நீங்கள் ஆனால் கடவுளுடைய அறிவுன்னு சொன்னீங்களா, கடவுளுடைய இயக்கம்னு சொன்னீங்களா? சரி, அப்போ அங்கே பாருங்கள், திருப்பி அங்கே ராங் ஆகுது. இல்லை, அந்த விடை தப்பு. எப்படின்னு கேளுங்களேன். இப்போ அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? கடவுளுடைய அறிவு தான் உயிர் அப்படின்னு சொல்ல வந்தார். அப்போ கடவுளுடைய அறிவு தான் புலி. நம்ம சோதிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு கணக்கு போகிறோம்னா நம்ம எல்லாம் செக் பண்ணிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் என்னை விட உயர்வு கிடையாது, நான் உங்களோட சத்தியமாக தயவு செஞ்சு ஐயானா மேலே உட்காந்துட்டாருன்னா பெரிய ஆளுன்னு தயவு செஞ்சு நினச்சிடக்கூடாது. ஏன்னா நான் தப்பாக சொன்னால் நீங்கள் ஒத்துக்கிறது மாரி ஆகிடும். நம்ம ஜெயப்போடவே கூடாது. ஆனால் சரியாக இருந்தால் ஒத்துக்கணும், அவ்வளோதான்.
அந்த கருத்து சரியாக இருந்தால் அதுக்கு மட்டும் தான் ஜெபம் பண்ணணும். அடுத்தது ரைட்டாக சொல்லுவான்னு அர்த்தம் கிடையாது. அடுத்தது திருப்பி தப்பாக சொல்லணும்னு சொல்லுவான் அவன். எந்த நிமிஷமும் நீங்கள் உஷாராகவே இருக்கணும். கடவுளுடைய அறிவு தான் உயிர்னா, புலியும் உயிர் தான், ஆடும் உயிர் தான். இதையும் அதை சாப்பிடுது. தப்பு வருது இல்லை? அந்த விடையில் தப்பு வருது. சரி சரி, அதுக்கும் நீங்கள் சொன்ன உயிர்னா என்னங்கிறதுக்கு என்ன? சரி, நான் உயிர்னா என்னன்னு கேட்டேன். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசுனீங்கன்னா நம்ம பேசலாம். இங்கே வாங்க, மேலே வாங்க. நீங்கள் ஏற்கனவே மாட்டிருக்கீங்க, 33,000 கொடுத்துருக்கீங்க. இங்கே வாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கொஞ்சம். இல்லை, நம்ம எல்லாரும் இது மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். அதாவது நமக்கு எனக்கும் இந்த சின்ன வயசுல இருந்தே ஒரு தேடல். அதனால தான் நீங்க இவ்வளவு டீப்பா வரீங்க. எல்லாம் கேட்டா நான் எப்படி பிறந்தேன்னு ஜன்னல்ல இருந்து போட்டாங்க, அதை பண்ணாங்க. சின்ன பிள்ளையில ஐயா உட்காருங்க, சும்மா உட்காருங்க. அதுக்கப்புறம் நானே சரி ஓகே, இது என்னடா யாருமே சரியா மணி 2வது சொல்லிட்டு தேடினேன். தேடும்போது தேடி போகும்போது என்ன கிடைச்சதுன்னா, ஓகே உயிர்னா என்ன வருதுன்றாங்க, ஆனால் போகுதுன்றாங்க. அப்படின்னா இப்போ அது வந்துட்டு போயிட்டு இருந்தா தானே அது உயிரோடு இருக்கு. நம்மளே இப்போ எனக்கு உயிர் வந்துட்டு போகுது, அதனால தான் நான் உயிரோடு இருக்கேன். சரி ஓகே, அது வந்துட்டு போகுதுன்னா இப்போ எங்கேருந்து வருது? வெளியிலேருந்து வருது, மறுபடியும் போயிடுச்சுன்னா இந்த பாடி விழுந்துருது. ஸோ அப்போ அந்த இப்போ இன்டர்நெட் இருக்குது, இப்போ ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுறீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனுக்கு அடித்தாங்க, அந்த ஃபோனுக்கு மட்டும்தான் அவங்க நம்பர் போகுது இல்லையா? அந்த மாதிரி ஏன் போகுது? அந்த நம்பருக்கு மட்டும்தான் அதுக்குன்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த சாஃப்ட்வேர் இந்த நம்பர் அடித்தோடனே அதுக்கு அங்கே போயிடுது. இது எது மூலிமா போகுதுன்னா இந்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண அந்த வேவ்ல தான் அது டிரான்ஸ்ஃபரே ஆகுது. அருமை. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ பூமி இருக்குது, எல்லாத்துக்கும் ஒன்று தனித்தனி கேரக்டர். இப்போ நீங்கள் வேறு, நான் வேறு. என் உடம்புலேயே இப்போ 76 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது. இந்த செல்ஸ் எல்லாமே எப்படி ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்குதுன்னா, எனக்குள்ளே இருக்கிற சென்டர் தான் அதை பிடிச்சி வச்சுருக்குது. அருமை. ஓகேங்களா? அந்த சென்டர் பிடிச்சி வச்சுருக்கிறதுனால அது ஓகேவாக இருக்குது. இந்த சென்டர் உயிர்ன்றது போன உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த சென்டரை விட்ட உடனே அதனுடைய ஈர்ப்பு விசை போன உடனே அது தனித்தனியாக பிரிஞ்சு அதுக்கு எதெல்லாம் இருக்குதோ அது கூட இது கன்வெர்ட் ஆகி அது கூட போயிடும். ஓகே ரைட்டு, இதெல்லாம் சரி. இதை இன்னும் பாடிக்கு கொண்டு இல்லை, பாடிக்கு மேட்ச் கூட. இப்போ பூமிக்கே வச்சா பூமி ஈர்ப்பு விசைறாங்க. இப்போ பூமியோட ஈர்ப்பு விசை அது தானாகவே பண்ணிக்கலாம். அது பூமியும் இப்போ சந்திரன் இருக்குது, இப்போ இது சன்னை பூமி சுற்றி வருதுன்றாங்க. ஆனால் பர்ஃபெக்ட் டைமிங்கில் சுற்றுறாங்க. அதை வச்சு தான் மனுஷன் டைமோ அல்லது மாதத்தையோ அதிலிருந்து தான் எடுக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ உயிர்ன்றது வெளியிலிருந்து தான் வருது. எல்லாத்துக்குமே மனுஷனுக்கும் வெளியிலிருந்து தான் வருது. அவ்வளோதான் சரி. ஓகே, உயிருங்கிறது வருது போகுது. எனக்கும் தான் உசுறு எனக்கும் போயிடும். எனக்கு என்ன ஆசைன்னா, விரும்புகிற வரைக்கும் நான் இருக்கணும், இவ்வளோதான். அது வருது போகுது, அது சௌகரியத்துக்கு அது அது போகலாமா? எனக்கு வாழணும்னு ஆசை, அதுக்கு தான் நான் டாக்டரை தேடுறேன். அப்போ நோய் நான் டாக்டரை தேடுறோமா இல்லையா? நான் இன்னும் வாழணும்னு ஆசைப்பட்றேன். இந்த உயிரை அப்போ நான் நினச்சா நிறுத்தவும் முடியுது. ஆக்சிடென்டலாக போகிறதுங்கிறது வேற. நான் விரும்பினா நிறுத்தவும் முடியுது, நான் விரும்பினா உருவாக்கவும் முடியுது. அப்போ உயிருங்கிறது என்ன? நான் நினச்சா நெல்லை முளைக்க வைக்க முடியுது, நான் நினச்சா குழந்தைய பெற்றுக்க முடியுது, நான் நினைக்கலன்னா பெக்க முடியல. அங்கே உயிர் தனியாக பிரியுது. அப்போ உயிர் என்பது என்ன? அது வருது போகுது. ஏன் அது போகணும்? வரேன், நான் முடிச்சுக்கிறேன். இல்லை மணி ஆகிட்டு, நான் உங்களுக்கு இடம் தனி சீட்டு இவங்க ஐயா கொடுத்தாங்களோ இல்லையோ, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இங்கே சேர் உண்டு. உங்களை நான் பேச விட்டு வேடிக்கை பார்க்கணும். உயிருங்கிறது என்னன்னு சொல்லிடுறாங்க. நான் இது மாதிரி தான் பேசியிருந்தேன்னா வாத்தியார் வந்தார். உசுரா என்னடா உசுருன்னு? இல்லைண்ணா, பள்ளிக்கூடத்தில் காலேஜில் நான் படித்த காலேஜிலே என்னை பெரிய ஆளுன்னு கூப்பிட்டு விட்டதும் போய் என்ன சொன்னேன், அருந்தியது அற்றது போற்றி நின்று ஒரு குரலுக்கு விளக்கம் சொல்லிட்டு வந்தேன். சாப்பிட்டதும் செரித்ததும் இதாகிடுன்னு சொன்னேன். சாப்பிடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லோரும் கை தட்டினாங்க. அருந்தியதுன்னா சாப்பிட்றது, அற்றதுன்னா செரிச்சு போச்சு. இதை தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால் சாப்பிட்டதும் செரிச்சதும் கை தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியா? எல்லாருமே கை தட்டினாங்களா? அவங்க ஆசிரியர்லாம் ஆமாம், சாப்பிட்டதும் செரிச்சதும் சாப்பிடணும்னு திருவள்ளுவர் எழுதியிருக்கானார்.
பின்ன என்ன எழுதியிருக்கான் அவன்? அருந்தியதற்றது போற்றது உணின்னு எழுதியிருக்கான். ஓ அப்போன்னா சாப்பிட்டதும் செரிச்சதும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கானா? அப்படி இருந்தால் நோய் வராதுன்னு சொல்லியிருக்கானா? ஆமாம் அப்படின்னு. சரி சரி அப்படின்னாரு. அப்படியே பேசிகிட்டே இருந்தோம். அதில் டிவி வந்துட்டு அப்போல்லாம் டிவியில் ஜிஆர்எஃப் சேனல் ஓடி இருந்தது. நான் கொஞ்சம் விரும்பி பார்ப்பேன். ஒரு புலி குளத்தாங்கரில் வாழை ஆட்டிக்கிட்டு படுத்துருந்தது. ஆடு அங்கே போய் தண்ணி குடிச்ச முதல்ல வந்து இப்படி நின்று பார்த்துது, புளியை பார்த்தது, புளி இப்படி முழிச்சு பார்த்தது, அப்புறம் படுத்துது. இன்னும் கொஞ்சம் நவுந்து வந்து பயம் இருக்கும்ல ஆட்டுக்கு புளி தின்னுடுன்னு. மறுபடியும் கொஞ்சம் தூரம் வந்தது, மறுபடியும் புளி படுத்து கிடந்தது. அப்படியே லேசாக வாழை ஆட்டிச்சு இப்படி பார்த்தது, படுத்தே கிடந்தது. புளி போய் மெதுவாக இப்படி பார்த்துக்கிட்டே திருட்டுத்தனமாக எந்த நிமிஷம் தெருத்துனா ஓடினும்ல. தண்ணி குடிச்சிது, புளி வரவே இல்லை, படுத்தே கிடந்தது. தண்ணி குடிச்சிட்டு ஆடு நிம்மதியாக போயிட்டு. அப்புறம் நிறையா ஆடு வந்து குடிச்சிட்டு போயிட்டு. ஏன்டா புளி ஆட்டை அடிக்கலன்னு கேட்டார். எஸ், நான் எனக்கு அது தெரியல. அந்த கர்மம் நீங்களாக இருந்தால் அது சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியல. நான் என்ன சொல்லிட்டேன், அது என்னமோ தெரியல, அதுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டானா. நான் சுத்தம் மக்கு உடம்பு சரியில்லைன்ட்டா மோரல் அடிப்பான். வாழை ஆட்டிக்கிட்டு படுத்திருக்கு, முடிச்சு பார்க்க பார்த்தா உடம்பு சரியில்லாத வீக்காவாக இருக்குது. இல்லை நல்லா தான் படுத்திருக்கு, என்ன தெரியலையா எனக்குன்னு. அது என்னமோ தெரியல, வேண்டாம் அதுக்கு ஆடுன்னா. பின்ன என்ன பிள்ளையா திங்க ஆடு, பிள்ளையாடா திங்க ஆடு அப்படின்னாரு. என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கு பசிக்கல என்னன்ட்டா. கடைசியில் கண்டுபிடிச்சேன், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடுவோம்ல. பசிக்கல அதுக்கு. அதான் அதை சொல்லு. இப்போ நீ என்ன கேட்குற? நான் உன்னை ஆட்டத்துனது புளியா பசியா? சாப்பிட்டதும் அழிஞ்சு போனது என்ன? எஸ், ஆட்டை தின்னது பசி, அழிஞ்சு போனது பசி. சரியா? 2 செடி வாங்கி, இது நடந்த ஒரு சம்பவம். இன்னொரு தடவை செடி ஆசையாக 2 செடி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அந்த பூச்செடி 2. ஒன்று துளுக்குது, இன்னொன்று துளுக்க மாட்டுது. ஏன்டா துளுக்க மாட்டுது? உங்கள் விடை, உயிர் போகிறதுக்கு விடை இது. 2ம் அது உள்ளே தான் வருது, ஒன்றா தான் வருது. ஏன்டா இது துளுக்கு, ஏன்டா வாடிட்டு அப்படின்னா. என்னன்னு தெரியலன்னா சாவு போது பேருக்கு. இல்லை வாடிட்டு செத்து போச்சா இல்லையா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு உயிர் போயிட்டு இருக்கு. மைக்கு வேலை செய்யலையா? கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு உயிர் போயிட்டுருக்கு. என்ன காரணம்? என்னமோ தெரியல, செடியில் ஏதோ இல்லையா. 2ம் ஒன்றா தான் வாங்கிட்டு வந்திருக்க, ஒன்றா தான் தண்ணி ஊற்றிருக்க. ஒன்று துளுக்குது, இன்னொன்று துளுக்கலை. என்ன காரணத்தினால இது துளுக்குது, என்ன காரணத்தினால இது துளுக்கலை? செடி வளரலை. எனக்கு தெரியல, ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும், வேரில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். இல்லை, வேரில் பிரச்சனை பிடிங்கி பார்த்தா நல்லா தான் இருக்குது. நீ 2 செடியும் பிடுங்கிட்டுட்டார். என்ன 2யும் பிடிங்கி பார்த்தா கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்ஷனாக இருக்குது. ஏன்டா துளுக்கலன்னு சொல்லு. அவர் என்ன கேள்வி தான் கேட்பாரு தவிர பதிலே சொல்ல மாட்டார். அவர் நாம் எப்போவுமே முடிக்கிறது தான். 7வது வரைக்கும் படித்தவர் என்ன பாடுபடுத்துவார் நீங்கள் வந்து பாருங்கள். தெரில. இது துளுக்கிறதுக்கு என்ன காரணம்? செத்து போனதுக்கப்புறம் என்ன இருக்காது? உசுறு இருக்காது. செத்து போகிறதுக்கு அப்புறம் என்ன இருக்காது? பசியும் தாகமும் இருக்காது. இதாங்க உயிர். ஒரு விதைக்குள்ள பசியும் தாகமும் இல்லைன்னா அது முளைக்காது. 5000 வருஷம் உயிரோடு இருக்கிற மரமாக இருந்தாலும் செத்து போச்சுன்னா அதுக்கு பசியும் தாகமும் இருக்காது. வாழும் ஔவையார், வாழும் நம்மாழ்வார். இதுமாதிரிலாம் பண்ணாதீங்க, பாவம் அவங்க மனத்தை ஏங்க. இல்லை, ஏன்னா அவங்க எழுதுனதை காப்பி அடித்தாங்க, பெரிய ஆள் ஆயிடுச்சு தான், கண்டுபிடிக்கல. சரி, நமக்கு சிந்தனை அற்புதமாக தூண்டியிருக்காங்க. இனிமேலாவது நம்ம வரப்பை உயர்த்துவோம், தண்ணீரை நிறுத்துவோம், மழையை பெய்ய வைப்போம், இல்லை அதுக்காக முயற்சி செய்வோம். இப்போ குளோபல் வார்மிங்க்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டால் இவ்வளோ பேருக்கும் தில்லா பேச தெரியும். கண்டிப்பாக ஒரு கிலோ விறகு எரிக்கிற வெப்பத்தை, 1 கிலோ விறகு எரிக்கிற வெப்பத்தை சூடாக்கின தண்ணீர் பூமியிலேருந்து ப்ரெஷர் ஆச்சுன்னா, வெப்பமாகி நீராவி ஆச்சுன்னா, அது எந்த வினாடி நீராகுதோ அங்கே போய் வெப்பத்தை இழந்து கீழே வருது. மறுபடியும் வரும்போது ஒரு லிட்டர் தண்ணியாக 1 கிலோ விறகு எரிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 கிலோ விறகு 1 லிட்டர் தண்ணி ஆவியாக்க முடியாது. ஒரு 3-4 கிலோ விறகாவது வேணும். 4 கிலோ விறகு எரிக்கிற வெப்பத்தை 1 லிட்டர் தண்ணீர் ஆவியாக மாறி எடுத்துக்கிட்டு மேலே போய் காற்று மண்டலத்துக்கு வெளியில் விட்டு அங்கே போனால் தாங்க வெப்பம் போனதாக அர்த்தம். காற்றுல சுற்றிக்கிட்டு இருந்தால் அனல் காற்று தான் அடிக்கும். காற்று மண்டலத்துக்கு வெளிக்கு வெப்பத்தை கொண்டுட்டு போகணும்னா வெப்பம் போகவே போகாது பூமியை விட்டு. பூமியோட வரவி எல்லை காற்று வெளி வரைக்கும் உண்டு. அதுக்கு மேலே கொண்டுட்டு போய் விட்டுட்டு அங்கே காற்று கிடையாது இல்லை, அதனால தான் மேகம் தெரியுது. திருப்பி நீராகவே மாறி பூமிக்கு வரும்போது எவ்வளோ தண்ணியாக வரும்?
1 லிட்டர் தண்ணி ஆவியாக மாறி மேலே போய் திருப்பி வந்தால் எவ்வளோ தண்ணியாக வரும்? எப்படி இங்கே வரும்? அங்கே போய் 10 மடங்கு ஆவி வருமா? 1 லிட்டர் ஆவியாக தண்ணியாக மாறி மேலே போச்சுன்னா திருப்பி 1 லிட்டர் தண்ணீர் தான் வரும். 1 லிட்டர் தண்ணீர் 3 கிலோ விறகு எரிக்கிற வெப்பத்தை எடுத்துகிட்டு போச்சுன்னா மறுபடியும் 1 லிட்டர் தண்ணீரை அடுத்த வருஷம் மாறி வந்ததுன்னா 50 வருஷத்தில் ஒரே 1 லிட்டர் தண்ணீர் 150 கிலோ விறகு எரிக்கிற வெப்பத்தை அப்பப்போ கடத்திடுவோம். 1 ஏக்கரில் 1 அங்குலம் தண்ணி நிறுத்துனீங்கன்னா 110 டன்னு. எவ்வளவு? 110 டன்னா எவ்வளவு? 1,10,000 லிட்டர் தண்ணீர் எவ்வளவு வெப்பத்தை பூமியிலேருந்து கடத்தும் பாருங்க. 1 அங்குலம் தண்ணி 1 ஏக்கரில். நம்ம வேளாண்மை துறை ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. மழை பெஞ்சு முடித்த உடனே வெள்ளம் எடுத்துரும். வெள்ளம் எடுத்த உடனே முற்றிலுமாக நீரை வடித்து விட்டு யூரியாவை தூவவும். இது வானொலியில் கேட்டிருக்கீங்களா இல்லை இந்த அறிவிப்பை? இல்லை, நான் இதை பாருங்க, தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் ஏன்னா ஏன்னு தான் சொல்லுவீங்க, மாற்றி சீன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் எதை படிக்கிறீர்களோ அதை மட்டுமே நீங்கள் ஞானமாக வெளிப்படுத்துகிறீர்கள், அறிவாக வெளிப்படுத்துகிறீர்கள். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உங்களை அனுமதிக்கிறதே இல்லை. படித்ததுக்குள்ளேயே தான் கேள்வி கேட்போம், பாடத்தையே நாங்கள் தான் சொல்லிக் கொடுப்போம், அதுக்குள்ளே தான் கேள்வியே கேட்போம், அதில் தான் உங்களுக்கு வேலையே கொடுப்போம், அது உள்ள தான் உங்கள் வாழ்க்கையே. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதையும் பார்க்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது. சரியா? இப்போ 1 லிட்டர் தண்ணீர் எப்படின்னா பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்துகிற வாய்ப்பு யாருக்கு இருக்குது? எவனால் தண்ணீரை ஆவியாக்கி காற்று வெளிக்கு கொண்டுட்டு போக முடியுமோ, எவனால் மிக பெரும் அளவில் வெப்பத்தை உறிஞ்சி எடுக்கிற வேலையை நீர் தான் செய்யுது, அவனால் மட்டும்தான் பூமியிலேருந்து வெப்பத்தையே கடத்த முடியும். வீட்டு உள்ளேருந்து வெப்பம் வெளியேற இடத்துக்கு பேர் என்னங்க? வெப்பம் மட்டும் வெளியேற இடத்துக்கு என்ன பேர்? மற்ற இடத்துலேருந்து வெளியேறாதா? எல்லா இடத்துலையும் பூமி லாக்காக இருக்கும். வீடு அந்த இடத்துலேருந்து மட்டும்தான் வெப்பம். வென்டிலேஷன், சன்னல், சாளரம். சரியா? வென்டிலேஷன், சன்னல், சாளரம் இதெல்லாம் பூமி உள்ள அதிகரிக்கிற வெப்பத்தை வெளியேற்றுறது. அந்த மாதிரி பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்துறதுக்காக இங்கே வரப்போ உயர்த்தணும். அல்லாட்டினா இவனும் இயற்கையாக சிந்து சமவெளி நாகரிகத்திலேயோ சுமேரிய நாகரிகத்திலேயோ நைல் நதி நாகரிகத்திலேயோ ஆற்றுக்கார வரமாக பொறுக்கி தின்ட்டு வாழ்ந்துருக்கலாம். நெல்லுங்கிற தானியத்தை உருவாக்கி நீரை தேக்கி நிறுத்தி பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்தி அண்டார்டிகாவில் பனிமலை உருகுதுன்னா பூமி உள்ளேருந்து போகிற சூட்டால் உருகுதா, சூரியனுடைய சூட்டால் உருகுதா? பூமி உள்ளே இருக்கிற வெப்பத்தை கடத்துறது பூமி உள்ளே தண்ணி போனால் தான் முடியும். சரியா? புவி வெப்பமயமாதலுக்கான தீர்வு வந்துட்டா தண்ணீரை தேக்கி நிறுத்துறது ஒன்று தான். இப்போ நாளைக்கு நீங்கள் மீட்டிங் கலைஞ்சி போகிறீங்க, குளோபல் வார்முக்கு சொல்யூஷன் செய்யுங்க. இதில் என்ன பேலுக்குறிச்சி, சேலம் மாவட்டம் பெரிய கவுண்டாபுரத்துலேருந்து 2 பேரை நாங்கள் அனுப்புகிறோம் இந்திய தரப்புலன்னா, நீங்கள் அங்கே பேசும்போது அவன் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொன்ன தெரியணும்ல. நீ வைக்கிற மரம் எப்போ பெருசாக போகும், அது எப்போ ஈரமாக போகும், பூமியில் அதுக்கு வேருக்கு ஈரம் இருந்தால் தானே மரமே போகும், அது எப்போ காற்றை குளிர்ச்சி ஆக்கும், அப்புறம் எப்படா பூமியில் சூடு போகும்? நேராக கேட்பீங்க தானே. டைரெக்டாக காற்று மண்டலத்துக்கு வெளியில் வெப்பத்தை கடத்துகிற ஒரே ஒரு ஆள் தண்ணி தான். அதுவும் ஆவியாக போகிற இடத்துல தான் கடத்த முடியும். சுவிட்சர்லாந்தில் ஆவியாக போகாது, ஐஸ்லாந்துலேயும் போகாது. நன்றி, உங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பே இருக்குது வெப்பமண்டல பிரதேசங்களில். நன்றி நன்றி. 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. ஆனால் நாங்கள் கற்றுக் கொடுக்குற தியானம் இது நானே டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம். சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.